காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை தமிழ் புத்தாண்டு பட்டிமன்றம் பவர்ட் பை போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் மற்றும் அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ். இணைந்து வழங்குபவர்கள் கே சின்னதுரை & கோ, அபிராமி மஹால், ஏஆர்ஆர் ஹாஸ்பிட்டல், விவேகம் டிராவல்ஸ், வேர்ல்ட் ஷிப்பிங் ஏஜென்சிஸ், டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாசா, ஹோட்டல் பிருந்தாவன் மற்றும் சத்யா ஏஜென்சிஸ். நம்ம ஊர்ல கல்யாண மாலை தூத்துக்குடி நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தவர்கள் திரு திருநாவுக்கரசு MD கே சின்னதுரை & கோ, அபிராமி மஹால் திரு N சந்திரசேகர் மற்றும் அவரது மருமகள் திவ்யா. டாக்டர் S ராஜேஸ்வரி MD OG ARR ஹாஸ்பிட்டல், விவேகம் டிராவல்ஸ் திரு விவேகானந்தர், திரு எட்வின் சாமுவேல் மற்றும் துணைவியார் வேர்ல்ட் ஷிப்பிங் ஏஜென்சி தூத்துக்குடி, திரு வள்ளிநாயகம் ED கிரேட் 1 முத்தாரம்மன் திருக்கோயில் குலசை மற்றும் அவரது தாயார் ரொட்டேரியன் திரு பாலமுருகன் ஆதித்யா பினான்சியல் சொல்யூஷன்ஸ் மற்றும் திரு சுந்தரேசன் டாக். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. தூத்துக்குடியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக நடத்துகிற கல்யாண மாலையின் சார்பில் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய தன் புன்னகையால் தமிழ் மக்கள் வாழுகிற எல்லா நாடுகளிலும் குடும்பங்களில் திருமணம் எனும் புனித நிகழ்வை கால் நூற்றாண்டுகளாக நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய ஐயா கல்யாண மாலை மோகன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பின்னணியாகவும் முன்னணியாகவும் தனி அணியாகவும் கூட்டணியாகவும் செயல்படுகிற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, மேடையை அலங்கரிக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் பேருதவியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியின் பெருமைகளுள் ஒன்றான கே சின்னதுரை & கோ நிறுவனத்து பெரியவர் அவர்களே, ARR மருத்துவமனையை சார்ந்த பெருமக்களே, இந்த அரங்கை 2004 வழங்கிய அதே பெருந்தன்மையோடு இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய அபிராமி மஹால் நிறுவனத்து பெருமக்களே, அரோமா நிறுவனத்தை சார்ந்தவர்களே, விவேகம் டிராவல்ஸ் நிறுவனத்தை சார்ந்தவர்களே, பேர்ல் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய பெருமக்களே, சத்யா நிறுவனத்தை சார்ந்தவர்களே, ஹோட்டல் பிருந்தாவன் தூத்துக்குடி அந்த நிறுவனத்தை சார்ந்த அன்பர்களே, DSF ஹோட்டலை சார்ந்தவர்களே, பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்களே, கல்யாண மாலையின் அழைப்பின் பேரில் தங்கள் வருகையால் நிரப்பி இருக்கக்கூடிய தூத்துக்குடி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் பேசும்போது தனி அணியாகவும் கூட்டணியாகவும் செயல்படுகிற திருமதி மீரா நாகராஜன் சொன்னேன். எப்படி தனியாக இயங்குறாங்கன்றதுக்கு ஒரே ஒரு உதவா, பட்டிமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் பேசப்படாத தலைப்புகளை அவங்க மட்டுமே உட்காந்து யோசிச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக இமயமலைக்கு போவார். போயிட்டு வந்தாருன்னா புத்துணர்ச்சி வரும்னு சொல்லுவார். அப்படி அவருக்கு எப்படி வருதோ தெரியாது, இவங்களுக்கு அதிகாலை நேரத்தில் புது புது சிந்தனைகள் வரும். அதெல்லாம் பட்டிமன்ற தலைப்பாயிடும். பாடுபடுறது நாங்கள் தான். எத்தனை வகையான பட்டிமன்றங்களை நடத்தியிருக்கோம்ன்றீங்க. நானும் இந்த பட்டிமன்ற உலகத்தை 1976 கூர்ந்து கவனிக்கிறேன். ரொம்ப காலமாக பார்க்குறேன். பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் குன்றக்குடி அடிகளார் நடுவராக இருந்த காலத்திலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னவோ தலைப்பு பேசியிருக்கிறோம். இவங்க கொடுத்த மாதிரி தலைப்புகளை இப்போ தான் நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டே இருப்பதை விட புதிய சிந்தனைகளை நோக்கி புறப்படுவதுதான் அறிவு என்று ஒருத்தர் நமக்கு வழிகாட்டுவதற்கு மீரா நாகராஜன் மிக மிக சிறந்த உதாரணம். அவங்களது சேவை என்பது தமிழ் பட்டிமன்ற உலகத்தில்
நிச்சயமாக குறிக்கப்பட வேண்டிய ஒரு சேவை என்பதை உங்கள் அத்தனை பேர் முன்னாலும் சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் எந்த ஒரு புதிய சிந்தனையையும் ஒரு 4 பேர் கூடி பாராட்ட ஆரம்பித்தாங்கன்னா புது புது விஷயங்கள் இந்த மண்ணில் உருவாகும். அதற்கு தூத்துக்குடி ஒரு பெரிய உதாரணம். எனக்கு தெரிய சுதந்திர போராட்ட காலத்தில் தனித்து இயங்கி ஆங்கிலேயர்கள் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய பெருமக்கள் வாழ்ந்த மண் இந்த தூத்துக்குடி. இன்னைக்கு தூத்துக்குடினா மக்ரூன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று அந்த அது என்ன ப்ளம் கேக்கா, அது ஒன்று இருக்குது. தென் தமிழகத்தில் முதல்ல இந்த பேக்கரி என்கிற அமைப்பு, அந்த கடைகள் உருவானது தூத்துக்குடின்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே பக்கத்தில் இந்த பக்கம் குலசை இருக்குது. தசராவை கொண்டாடுனா குலசையில் கொண்டாடுற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு உலகமே வியந்து பார்க்குற ஒரு அருமையான திருத்தலம். இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் சூரசம்ஹாரம். எல்லாத்தை விட தூத்துக்குடி ஒரு முக்கியமான துறைமுக நகரம். தமிழ்நாட்டில் இது போல பெரிய துறைமுகங்கள் அதிகம் இல்லை. பாண்டியர் காலத்தில் முத்துக்கு பேர் போன ஒரு நகரம் இன்றைக்கு தொழிலில் மிக மிக மேலே வந்திருக்கிறது என்பது தமிழகத்தின் பெருமைகளில் ஒன்று. இவ்வளவு வளர்ச்சி பெற்ற இந்த முத்து நகரத்தில் கல்யாண மாலை திரும்பவும் எங்களை அழைத்து வந்து ஒரு பட்டிமன்றம் நடத்த சொல்கிறாங்க. இந்த தலைப்பு முழுக்க முழுக்க புதுசு. ஆசை மனிதனுக்கு பலமா பலவீனமா? பெருங்கூட்டம் வந்திருக்கு, பேசுறதுக்கு ஆள் வந்திருக்கு. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசை நீங்கள் கைத்தட்டி ரசிக்கணுன்றதான். இப்போ கல்யாண மாலைக்கு ஒரு ஆசை இருக்குது. நாட்டில் நிறைய கல்யாணங்கள் நடக்கணும். கல்யாணம் ஆனவங்க சேர்ந்து வாழணும். அவன் பிள்ளைக்கு கல்யாண மாலையிலே வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும். இதாங்க கல்யாண மாலையின் ஆசை. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, பெல் அடித்தா இவங்க முடிக்கணும். ஆசை மனிதனுக்கு பலமா பலவீனமா? ஆசை என்கிற சொல் இருக்கு பாருங்க, அது வடமொழி சொல். ஆஷா, அதுதான் வடமொழி. தமிழில் ஆசை என்பதற்கு பழைய சொல்லு அவா. நசை என்கிற சொல்லு பழைய இலக்கியங்களில் பேசப்பட்டது. அப்போது தமிழில் பழைய சொல்லு நசை. இங்கே பக்கத்து ஊர் பாரதியார் பாடியிருப்பார்ல, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமன சுடர்தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த நசை அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். வேறு சில சொற்களும் இருக்கு. வேட்கை, வேட்கைன்னு ஒரு சொல் இருக்கு. ஆவல்னு ஒரு சொல் இருக்கு. பற்றுன்னு ஒரு சொல் இருக்கு. இச்சைன்னு ஒரு சொல் இருக்கு. தாகம்னு ஒரு சொல் இருக்கு. நாட்டம்னு ஒரு சொல் இருக்கு. இத்தனை சொல் இருக்குங்க ஆசைன்றதுக்கு. இல்லாத ஒன்றை தேடி போவதற்கு தூண்டுவது ஆசை. பற்றுனா என்ன? இருக்கிற ஒன்றின் மீது காட்டுகிற அன்பு பற்று. இந்த ஆசை நமக்கு பலமா பலவீனமா? இதுதான் இன்றைய தலைப்பு. உங்க எல்லாருக்கும் தெரியும், 3 வகை ஆசைகளை பிரமாதமாக எல்லாரும் பேசுவாங்க. நீங்களே சொல்லுவீங்க, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இப்போ பொண்ணை பற்றி ஆசை தான் படலாம். மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் ஆசை பிறக்கும். ஆசையோடு தான் பிறந்தோம். இதெல்லாத்தையும் விடுங்க. கம்பனுக்கு ராமாயணம் எழுதணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா வான்மீகி முனிவர் மிகச்சிறப்பாக எழுதிட்டார் வடமொழியில். அதை தமிழுக்கு, தமிழகத்துக்கு ஏற்ற மாதிரி தரணும் அப்படின்னு கம்பனுக்கு எண்ணம் வந்துருச்சு. அவர் அதை எழுதுகிறார். எழுதிட்டு அவையடக்க பாடலாக ஒரு பாட்டு சொல்கிறார். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதை அரோ. இது பாட்டு. ஒன்றும் இல்லை, ரொம்ப சத்தம் போடுகிற அலை, சத்தம் போடுகிற ஓசை இருக்கக்கூடிய பார்க்கடல்ல பார்த்து
ஒரு பூனைக்குட்டி, பூசைனா பூனை, முழுசா அதை நக்கி தண்ணீரெல்லாம் குடிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அது மாதிரி எந்த குற்றமும் இல்லாத ராமனின் கதையை நான் எழுதுவதும் பரிதாபமானது என்று அவையடக்க பாடல்ல கம்பன் சொல்றார். ஆசைன்ற சொல்லு கம்பன்லையும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. அந்த பாட்டு தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பழைய பாட்டு இருக்கு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. மனுஷன் ஆசை அலையில சிக்கி ஓடம் கடல்ல அலைகிற மாதிரி அலைகிறான்னு அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி இன்று விளையாடி விட்டானடின்னு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் ஒரு பாட்டு வரும். இத்தனை பாடல்கள் ஆசைன்றதை பற்றி நிறைய இருக்கு. பழமொழிகளில் எத்தனை ஆசை இருக்கு பாருங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசை, இப்படி நிறைய இருக்குங்க. ஆசை என்பது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கூடவே வருவது. இந்த ஆசை மனிதனுக்கு இயல்பில் வந்தது. அந்த ஆசை பலமா பலவீனமான்றதாங்க பட்டிமன்றம். பலவீனமே அப்படின்னு பேசுறது முதல் அணி. அது இருக்கிறதுனால பிரச்சனை தாங்க. ஒரு மனுஷனுக்கு எப்போ ஆசை பெருகுகிறதோ அப்போ அவன் வாழ்க்கை தரிகட்டு போகிறது. தேவையற்ற ஆசைகள் தான் மனிதனை கெடுக்கிறது. மனுஷனுக்கு விரலுக்கேத்த வீக்கம் வேணும்ன்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் தேவையற்ற ஆசைன்னு சொல்றதுக்கு கடலூர் காளிதாஸ், கடலூர்லேருந்து வந்திருக்கிறார். சின்ன பையன், நல்லா பேசுவார். அவருக்கு இந்த வயசுலேயே புத்தர் சிந்தனை வந்துருச்சு. சொல்றாரு பலவீனம்ங்க. அவரோடு சேர்ந்து பேசுவதற்கு தம்பி தாமல் கோ சரவணன். அவர் ஒரு பள்ளியில் துணை முதல்வராக இருக்கிறார். பிஸியாக இருப்பார் எந்த நேரமும். ஆனால் பேச்சு மேடைக்கு வந்தாருன்னா பின்னி எடுத்துடுவார். ஒரே தலைப்பில் டெல்லி கம்பன் கழகத்திலையும் பேசினோம், அதே தலைப்பில் மதுரை கம்பன் கழகத்திலையும் பேசினோம். இந்த தம்பி டெல்லியில் பேசினதில் ஒரு சொல் கூட பயன்படுத்தாமல் மதுரையில் புதுசாக பேசினார். அந்த யோசனை இருக்கணும். அப்படிப்பட்டவர்களால் தான் பேச்சு மேடைகள் கௌரவம் பெறுகின்றது. அதான் உண்மை. அந்த அணியில் நிறைவாக பேசுவதற்கு புதுக்கோட்டையிலிருந்து திருமதி பாரதி அவர்கள். புதுக்கோட்டையில் கம்பன் கழகத்தின் செயலாளர். 10 நாள் நிகழ்ச்சி. எனக்கு தெரிய உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பன் கழகங்களிலும் 10 நாள் நிகழ்ச்சி நடத்துகிற ஒரே ஊர் புதுக்கோட்டை தான். காரணம் அது மன்னர்கள் ஊர். ரொம்ப அருமையாக பேசுவாங்க. இலக்கிய தலைப்புகள் எல்லாத்துலேயும் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர். ஆக இந்த 3 பேரும் பலவீனமே, ஆசை இல்லாத மனம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஆசைன்றது ஒரு பலம்ங்க. ஆசையே இல்லைன்னா மனுஷன் என்னத்துக்கு ஆவான்? ஆசை இருப்பதால் தான் இயக்கம் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு கோவையிலிருந்து நம்ம தனபால் அவர்கள். அவரை பற்றி கூடுதல் தகவல் என்னன்னா, அவர் விவசாயி. அதியமானுக்கு அவ்வை நெல்லிக்கனி கொடுத்தான்னு கதை படிச்சிருக்கீங்கல்ல. நான் கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் ஒரு 100 நெல்லிக்காயை கொண்டாந்து கொடுத்துருவார். அவரது தோட்டத்தில் இல்லாத மரங்களே கிடையாது. அருமையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திரு தனபால். அதே அணியில் பேசுவதற்கு திருமதி அனுகிரகா அவர்கள். அனுகிரகா வளர்ந்து வருகிற அப்படின்னு சொல்லக்கூடாது, வளர்ந்து விட்ட நல்ல பேச்சாளர். இலக்கிய தலைப்புகளிலிருந்து சமூக தலைப்பு வரை எல்லாவற்றிலும் வெற்றி கொடி நாட்டுகிற சிறந்த தரமான பேச்சாளர் அனுகிரகா. அந்த அணியில் நிறைவாக பேசுவதற்கு ராஜபாளையத்தைச் சேர்ந்த திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். மிக பணிவாக வணக்கம் போடுவாங்க. நம்பீர் அறிஞர்.
எதிரணியை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. எல்லா நாடுகளுக்கும் போய் பறந்து வந்து தமிழ் பணி செய்கிற ஒரு சிறந்த பேச்சாளர் கவிதா ஜவஹர். 6 பேர் தயாராயிட்டாங்க. மீண்டும் சிந்திக்க வைக்கிற தலைப்புகளை தருகிற கல்யாண மாலைக்கு வாழ்த்து சொல்லி பட்டிமன்றம் தொடங்குகிறது. ஆசை மனிதனின் பலமா பலவீனமா என்கிற இந்த பட்டிமன்றத்தில் பலவீனமே என்று பேச வருகிறார் தம்பி காளிதாஸ் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கல்யாண மாலை மோகன் சார் மற்றும் கல்யாண மாலையினுடைய இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களையும், போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களையும், இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி வாழ் மக்களையும் வணங்கி, இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் வாழ் கல்யாண மாலை நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு, ஆசை மனிதனின் பலவீனமா பலமா? சார், ஆசைன்னா என்ன சார்? ஆசை என்பது கிடைத்தவனுக்கு அலுப்பு, கிடைக்காதவனுக்கு ஏக்கம், அவ்வளவுதான். ஆனால் தேவை வேற ஆசை வேற என்று மனிதன் என்றைக்கு புரிந்து கொள்கிறானோ அன்னைக்கு தான் அவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லாமே கிடைச்சிடுதா? எனக்கு 25 வயசு இருக்கும்போது நல்லா அழகா வேலைக்கு போகிற சமைக்க தெரிஞ்ச பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 27 வயசு இருக்கும்போது அழகெல்லாம் வேணாம், வேலைக்கு போகிற சமைக்க தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் போதும்னு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 28 வயசு இருக்கும்போது அழகும் வேணாம், வேலைக்கும் போக வேணாம், சமைக்க தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் போதும்னு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. கல்யாண மாலைக்கு போயிருக்க வேண்டியதானே? இப்போ 29 வயசு எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன், சமைக்க கூட தெரிய வேணாம், நானே சமைச்சிக்கிறேன், ஒரே ஒரு பொண்ணு கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் கூட சொல்லியிருக்காரு. சரி, புத்தர் மட்டும்தான் சொல்லியிருக்காரான்னு தேடி பார்த்தா தான் தெரியுது, எங்களை போல புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அதான் சொல்லியிருக்காங்க, எதுக்கு ஆசைப்படாதீங்கன்னு. ஒரு கவிஞன் தான் ரொம்ப அழகாக சொல்லுவான், இந்த வாழ்க்கை அழகானது, அதில் ஆசைகள் எதுவும் இல்லை என்றான். நடுவர் அவர்களே, என்னை போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் குறைஞ்சபட்ச ஆசை என்னவா சார் இருக்கும்? ஒரு பைக் வாங்கணும். பைக்குங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. பைக்குங்கிறது அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் என்னைக்கு அத்தியாவசியமான பைக்கை ஆசைப்பட்டு ஆடம்பரமாக காஸ்ட்லியாக வாங்கணும்னு நினச்சோமோ, சரி ஆசைப்பட்டு பைக் வாங்கணும், அதை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருக்கமா, அந்த பைக் எடுத்துக்கிட்டு ரோட்டில் போய் ரீல்ஸ் போடுறேன்னு ரூல்ஸை மதிக்காமல் பைக்கில் வீலிங் பண்ணி கீழே விழுந்து கை இல்லாமல் காலு இல்லாமல் இவன் பண்ண வீலிங்கி இவனை பெற்றவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஃபீலிங்கை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த ஆசை மனிதனுக்கு எப்படி பலமாக இருக்க முடியும்? ஆனால் அந்த 3 பேரும் சொல்லுவாங்க, ஆசைக்கு எல்லையே இல்லை. உண்மை, 100% உண்மை, ஒத்துக்கிறேன். ஆசைக்கு எல்லையே இல்லை. ஆசை இல்லை என்றால் வாழ்க்கையில் தொல்லையே இல்லை. நடுவர் அவர்களே, இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய அதிகபட்ச ஆசை என்ன இருக்கும்? சொந்தமாக எந்த கடனும் இல்லாமல் ஒரு வீடு கட்டணும். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் 4 பேருங்க. நாங்கள் 4 பேர் வாழறதுக்கு 2 பெட்ரூமு, ஒரு பாத்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால், இது போதும். ஆனால் நாங்கள் 4 பேர் வாழறதுக்கே 4000 சதுர மீட்டரில் தான் வீடு கட்டுவேன். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஏசி வேணும், ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டிவி வேணும்னு. இதையெல்லாம் போக நம்ம கட்டுற வீடு அது நமக்கு பயன்படும்படி இருக்கோ இல்லையோ, மற்றவர்கள் பார்க்கும்படி இருக்கணும்னு சொல்லி பேங்க்கில் போய் லோனை வாங்கி வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடை கட்டி, கட்டின வீட்டுக்கு வட்டி கட்ட முடியாமல் வருஷம் வருஷம் சுனாமி வந்து கடலில் முழுகிற வீடுகளை விட வட்டி கட்ட முடியாமல் கடலில் முழுகிற வீடுகள் இன்னைக்கு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆசை தானே, லோன் வாங்கினது. நடுவர் அவர்களே, புளிச்ச மாவுல ஊத்துற தோசையும் புடிச்ச பொருள் மேலையெல்லாம் வைக்கிற ஆசையும் ஒன்று. ஏன்னா புளிச்ச மாவுல ஊத்துற தோசை வயிற்றுக்கு ஆகாது, புடிச்ச பொருள் மேலையெல்லாம் வைக்கிற ஆசை வாழ்க்கைக்கு ஆகாது. சமையல் தெரியுமா? இன்னும் அழகா சொல்லணும்னா, இந்த ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆசை எப்பேற்பட்டது தெரியுமா? மனுஷ மனசுல ஆசை வந்துட்டா அது மனுஷனை வாழவே கூடாது. ஒரு மனுஷன் எந்த கவலையும் இல்லை, அவன் நீண்ட நாள் ரொம்ப சந்தோஷமா வாழ்கிறான்னு சொன்னா அது அவன் ஆயுளை பொறுத்து மட்டுமல்ல, அவன் படக்கூடிய ஆசையை பொறுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம். சில பேருக்கு டெய்லி சம்பளம் வரும், சில பேருக்கு மாதம் மாதம் சம்பளம் வரும். ஆனால் இந்த மாதம் மாதம் வர சம்பளம் மாத கடைசி வரைக்கும் வருமானு கேட்டால் கிடையாது. இதைத்தான் ஒரு கவிஞன் கூட ரொம்ப அழகாக சொல்லுவான், வாங்குகின்ற சம்பளத்தை மிச்சப்படுத்துவதற்கு ஒரு உண்டியல் வாங்கினேன், உண்டியல் வாங்கிய முதல் நாளிலே நிரம்பி வழிகிறது, எப்படியெல்லாம் செலவு செய்ய போகிறோம் என்கின்ற ஆசைகள். சார், ஒரு அழகான ஜென் தத்துவம், கேட்பது கடல் அளவு ஆனால் கிடைப்பது கையளவு தான் என்று சொன்னால் இந்த கையையே கடலாக நினைத்துக் கொள்ளு. ஆனால் நம்ம அப்படி யாராவது வாழறோமா? எல்லாத்துக்கும் ஆசை. ஒரு பெரிய யானை, அந்த யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படும், ஒரு சின்ன எறும்பு சக்க போதும். ஆனால் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது யானையாகவும் வாய்ப்பு இல்லாத போது எறும்பாகவும் இருந்து பாருங்கள், வாழ்க்கையில் திருப்தி இல்லை அப்படிங்கிற சொல்லுக்கே இடம் இருக்காங்க. நம்ம அப்படி யாருமே வாழறது கிடையாது. சொந்த நாட்டில் எத்தனை வேலை வாய்ப்புங்க, ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிக்கலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் சொந்தமாக வீடு வாங்கலாம், சொந்தமாக காரு வாங்கலாம், சொந்தமாக நிலம் வாங்கலாம்னு ஆசைப்பட்டு அந்த ஆசையில் வெளிநாட்டுக்கு போன ஒரு இளைஞன் தான் வருத்தத்தோடு சொன்னால், சம்பாதிப்பதற்கு இதுதான் வயது என்று தெரிந்து வெளிநாடு சென்றேன், வாழ்வதற்கும் இதுதான் வயது என்பதை மறந்து. ஏன்னா முன்னாடிலாம் நம்ம ஊர்லேருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டா, டேய் வெளிநாட்டிலேருந்து நீ வரும்போது எனக்கு சோப்பு வாங்கிட்டு வாடா, எனக்கு ஷாம்பு வாங்கிட்டு வாடா, எனக்கு செல்ஃபோன் வாங்கிட்டு வாடா, எனக்கு செண்டு பாட்டில் வாங்கிட்டு வாடான்னு சொன்ன காலம் போய், சாமி நீ நல்லபடியாக வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வாடான்னு சொல்லக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால், கவிஞர் மருதகாசி தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், நல்ல வேலை என்ன வளம் இல்லை, எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டோம், இருந்துருந்துச்சு அவருக்கு எப்போ போர் அடிக்குதோ போற நம்ம பக்கம் திருப்பி விட்டுருப்பாரு அவர். எங்க ஊர்ல வெளிநாட்டுக்கு போன ஒருத்தரை பார்த்து நான் கேட்டேன், எதுக்குடா வெளிநாட்டுக்கு போனேன்? கடனை அடைக்கத்தான். எப்படா வெளிநாட்டுக்கு போனேன்? கடன் வாங்கித்தான். சரி, எதுக்குடா வெளிநாட்டுல இருந்து வந்த? கடனை கொடுக்கத்தான். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். இவன் கடனை வாங்கி கடனை அடைச்சி திரும்ப கடனை வாங்குறதுக்கு நான் என்ன நினைக்கிறேன், கடனை இவன் முடிக்கிறதுக்குள்ள கடன் எல்லாம் சேர்ந்து இவனை முடிச்சிடும் போல. ஏன்னா சமீபத்தில் நெல்லை மாவட்டம் திசையன் விலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டைகுளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற காட்டு பகுதியில் ஒரு கார் ஒன்று தீப்பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. என்ன ஏதுடான்னு ஓடி போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த காருக்குள்ள கடன் தொல்லை அதிகமாகி வாங்கிய கடன் அடைக்க முடியாமல் ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய 2 பிள்ளைகளோட பெட்ரோலை ஊற்றி தீ வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், இது போல தினமும் எத்தனை தற்கொலைகள். இதுக்கு எல்லாம் என்ன தெரியுமா காரணம்? இல்லத்தை பூட்டி வைத்து பாதுகாக்க தெரிந்த நமக்கு ஆசைகள் வரும்போதெல்லாம் உள்ளத்தை பூட்டி வைத்து பாதுகாக்க தெரியாமல் போனதுதான் என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஆசை மனிதனுக்கு ஒருபோதும் பலத்தை தராது, அது பலவீனத்தை தான் தரும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீட்டை இல்லத்தை பூட்டி வைக்க தெரிந்த நமக்கு ஆசைகள் வந்து மோதும் போது உள்ளத்தை பூட்டி வைக்க தெரியாததால் தான் கடன் பெருகுகிறது, சின்ன பிஞ்சுகளின் வாழ்க்கை கருகுகிறது. சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். அந்த தம்பதிகள் எவ்வளவோ சிரமப்பட்டு கடனை அடைக்க பார்த்து அப்புறம் இருந்ததெல்லாம் விற்று இங்கே பக்கத்தில் ஒரு மசூதியில் ஏழைகளுக்கு 2-3 நாள் அதையெல்லாம் கொடுத்து பாருங்களேன், அந்த நெருக்கடியிலையும் இருப்பதையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் அந்த தம்பதிகளுக்கு இருந்திருக்கு இல்லையா? அது ரொம்ப ஆச்சரியமானது இல்லை? ஆனால் தங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்கன்னு செய்தி. அதை எடுத்து வச்சுக்கிட்டு நானும் 25 வயசுலேருந்து பார்க்குறேன், ஒருத்தர் அமைய மாட்டேங்கிறாங்க. சிலருக்கு வாழ்க்கையை தொடங்கும் முன்னாடியே அனுபவங்கள் வந்து முட்டி மோதி அவங்கள முட்டுச்சந்தில் விட்டுரும், எங்கிட்டு போக முடியாது. அந்த புலம்பல் தான் அவர் சொன்னது. ஆசை என்பது பலவீனங்க, அது வேண்டாங்க நமக்கு அப்படின்னு முடிச்சிட்டார். நம்ம தனபால் வாங்க, பலமே. கல்யாண மாலை நேயர்கள் அத்தனை பேருக்கும், பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை, சான்றோர் பெருமக்கள், எதிரே அமர்ந்திருக்கின்ற ரசிக பெருமக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். லட்சக்கணக்கான மக்களினுடைய திருமண ஆசையை நிறைவேற்றி வாழ்க்கைக்கு வளம் சேர்த்து கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை நிறுவனத்தாருக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அம்மா,
நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க எதிர்பார்க்கிற நீங்க ஆசைப்பட்ட எல்லா வாழ்க்கையும் நிச்சயமா கிடைக்கும். இந்த குரலை கேட்ட பிறகுமா நம்மளுடைய ஆசையில பலவீனம் வந்துரும்? எத்தனை ஆசையோடு இங்கு வந்தால் அத்தனை ஆசையும் நிறைவேற்றுகின்ற கல்யாண மாலையில ஆசை பலவீனன்னு தம்பி பேசி இருக்காருன்னு சொன்னா அவருக்கு பொண்ணு கிடைக்கலையா? ஐயா, அது ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் தெரியல தம்பிக்கு. தம்பிக்கு அழகா இருக்கணுமா, சமைக்க தெரிந்திருக்கணுமா, வேலைக்கு போறதான், இதுக்கு பேர் தான் பேராசை. ஆசைன்னு என்ன தெரியுமா? பொண்ணுன்னு கிடைச்சா போதும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது. நம்மெல்லாம் கல்யாணம் பண்ணல. நடுவில் ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைன்னு ஒரு பாடல் வரி வரும், ரஜினி சார் பாட்டு. ஆமா, எத்தனை ஆசைப்பட்டாலும் அத்தனை ஆசையும் சுவையாக இருக்கும் என்பதுதான் இந்த பாடல் வரியினுடைய பொருள். நீங்க அத்தனையும் ஆசைப்படணுங்க, நீங்க சாதாரண விஷயம் இல்ல. அத்தனைக்கு ஆசைப்படணுமா? ஆமாங்க நடுவர். உங்க ஊர் கோயம்புத்தூரா? அதைத்தான் சொல்லியிருக்காரு, அத்தனைக்கும் ஆசைப்படுன்ட்டு. ஒரு முறை கார் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டோம்னா மாசம் மாசம் செலவு பண்றதையெல்லாம் சிக்கனம் பண்ணி இஎம்ஐ கட்டணும். அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே. நான் சத்தியமாக சொல்லுகின்றேன், தலைப்புக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பெரிய பொருளை வாங்க ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இஎம்ஐ என்கின்ற ஒன்றுதான் இறைவன் கொடுத்த வரமாக அத்தனை ஆசைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்க. சார், ஆசை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பிரபஞ்சமே இல்லை. ஆசை இல்லைன்னா இந்த உடல் இல்லை, ஆசை இல்லைன்னா இந்த உயிரே இல்லைங்க. ஆசை தானே வாழ்வினுடைய தொடக்கம். உங்களுக்கு தெரியுமா, பிறந்த குழந்தை அழுக ஆசைப்படுது, அழுத குழந்தை குப்பரொழுக ஆசைப்படுது, குப்பர் உளுந்த குழந்தை தவள ஆசைப்படுது, தவள ஆசைப்பட்ட குழந்தை உட்கார ஆசைப்படுது, உட்கார்ந்த குழந்தை நடக்க ஆசைப்படுது, நடக்கிற குழந்தை ஓட ஆசைப்படுது. வாழ்க்கையே ஆசையினுடைய ஓட்டத்தில் தான் அமைந்திருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சார், நான் கேட்கிறேன், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு பெத்தவங்க ஆசைப்படுறதுல ஏதாவது பலவீனம் இருக்கா? இல்ல. எனக்கு இவங்க 3 பேர் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் முட்டை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்களா? தான் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறதாங்க எல்லா பெத்தவங்களுடைய ஆசை. சார், எங்க தாத்தா படிக்கவே இல்லை, காட்டுல மாடு மேய்ச்சார், ஆடு மேய்ச்சார், சாணி வெளிச்சார். எங்க தாத்தா ஆசைப்பட்டு எங்க அப்பாவை படிக்க சொன்னாரு, 10வது வரைக்கும் படிச்சாரு. எங்க அப்பா ஆசைப்பட்டார் குழந்தைங்க படிக்கணும்னு, என்ன ஒரு டிகிரி படிக்க வச்சார். நான் ஆசைப்பட்ட என் குழந்தைங்க படிக்கணும்னு, இன்னைக்கு என் குழந்தைங்க 2மே மருத்துவர்களாக இருக்கிறது. அருமை அருமை. நான் உங்கள் கைதட்டுக்காக சொல்லவில்லை, மனிதன் ஆசைப்படத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பலம், குடும்பத்தினுடைய பலம் உயர்ந்து கொண்டே இருக்குமே தவிர ஆசைப்படுவதில் எனக்கு என்னமோ பலவீனமே எதுவுமே தெரியலைங்க. உழைக்காமல் ஆசைப்படுறது வேணா தவறா இருக்கலாம், அது பேராசையா இருக்கலாம். ஆனால் உழைத்து உழைத்து உயர வேண்டும் என்கின்ற ஆசைப்படுவது இருக்கு பாரு, அதுதாங்க பேரின்பம். யோசனை பண்ணி பாருங்க சார். எல்லா வீட்டுல எல்லா பெண்களுமே தன் கணவன் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம எப்படியாவது பெரிய ஆளாகணும், நம்ம எப்படியாவது பணக்காரணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஆசையில என்ன தப்பு இருக்குது நான் கேட்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க, எல்லாரும் ஆசைப்படுறதான். இந்தியாவினுடைய தலை சிறந்த நிறுவனங்களில் ஒன்று இன்ஃபோசிஸ். உங்களுக்கு தெரியும், இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியும் சுதா நாராயணமூர்த்தியும் 2 பேர் ஐடி ஹோல்டர்ஸ். மாசம் பல லட்சம் சம்பாதிக்கக்கூடியவங்க. 2 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. குறிப்பா சுதா பேசுறாங்க, ஏங்க நம்ம 2 பேரும் சம்பாதிக்கிறோம், மாசம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கலாம், வருஷத்துக்கு 10-15 லட்சம், வருஷம் 10 லட்சம் சம்பாரிச்சு எப்படிங்க நம்ம பேர் சொல்ற மாதிரி சம்பாதிக்க முடியும்? வேலைக்கு போறதை நிறுத்துங்க, நீங்க தொழில் ஆரம்பிங்கிறாங்க. பணம் இல்லையே, நான் கொடுக்குறேன், நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு, உன்னை யோசிக்க கூடாது, இந்தா கையில 10,000 இருக்குது, வலையில் இருக்குது, இந்தா வச்சு தொழில் ஆரம்பிங்கன்னாரு. சுதாவினுடைய ஆசைதான் இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனங்களான இன்ஃபோசிஸ் உயர்வதற்கு காரணம் என்று சொன்னால் இதுல எங்கே தவறு இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். எல்லா சாதனைகளினுடைய ஆரம்ப புள்ளி ஆசை என்று அமெரிக்க எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்புமே தொடக்கம் என்னன்னு சொன்னா அது மேலும் பற்றுக்கொள்வது தாங்க. நீங்க சாதாரண விஷயம் இல்ல. போன வாரம் எல்லாருக்கும் வைரலான செய்தி, இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு மாணவன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினார். 2025 778வது இடத்துல தேர்வு செஞ்சு ஐஏஎஸ் அதிகாரி ஆயிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. சின்ன பையன் சார், 22 வயசு பையன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த பையனை பேட்டி கேட்குறாங்க. பேட்டி கொடுக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
அதை விட அந்த பையனோட பெயர் கேட்டீங்கன்னா நீங்க கைதட்டுருவீங்க, சுப்பிரமணிய பாரதி. அவர் பேட்டி தான் என் தலைப்புக்கு நான் எடுத்துட்டேன். என்ன சொன்னாப்பு தெரியுமா? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுதே யூபிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எழுதணும்னு ஆசைப்பட்ட, அதனால முயன்ற, ஜெயிச்சேன் என்று சொல்லுகிறேன். ஆசைக்கு வயசெல்லாம் கிடையாதுங்க. சின்ன பையன் 22 வயசு பையன் ஜெயிச்சான் இல்ல, 100 வயசு பாட்டிமா ஜெயிச்சிருக்கு. எப்படி? பேரு டாக்டர் லட்சுமி பாய், ஒரிஷா மாநிலம். போன டிசம்பர் 5ஆம் தேதி அந்த பாட்டிக்கு 100வது பிறந்த நாள். பாட்டிக்கு அந்த பாட்டி 100 வயசு வாழ்ந்திருக்காங்க. சாதாரண பாட்டி இல்ல, மகப்பேறு மருத்துவராக பணியாற்றி இருக்கிறார். நான் சொல்ல வர செய்தி, வாழுகின்ற பொழுதே அந்த பாட்டிக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஆசை. 100 வயசு ஆயிருச்சு, இவங்களும் ஆசை வருமா யோசனை கேட்டா, தன்னுடைய 100வது பிறந்த நாள்ல அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன தெரியுமா? இதுவரைக்கும் தான் சேர்த்து வைத்திருந்த தொகையான 3,40,00,000 புவனேஸ்வர் மருத்துவ கல்லூரிக்கு, அதாவது எய்ம்ஸ் புவனேஸ்வருக்கு நன்கொடையாக கொடுத்து பெண்களுடைய புற்றுநோய்க்கு இது பயன்படட்டும் என்று கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் 100 வயசுல பாட்டிக்கு ஆசை. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆசை என்பது, நீங்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றவர்களுடைய ஆசையை பாருங்கள். நான் உன்னை எப்படி வெல்வது என்பதல்ல அவனுடைய நோக்கம், என்னையே நான் எப்படி வெல்வது என்பதுதான் வெற்றியாளனுடைய ஆசை. இந்த உதாரணத்தை சொல்ல நான் நிறைவு செய்கிறேன். உசேன் போல்ட் உங்களுக்கு தெரியும், 2011 தோத்துறாரு. 2012 அவரோட எய்ம் ஜெயிக்கணும்ட்டு ஜெயிச்சிடறாரு. 9.69 செகண்ட்ல வேர்ல்ட் ரெக்கார்ட். வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியாச்சு. இதுக்கு மேல என்ன சார் ஆசைப்பட முடியும் ஒரு மனுஷன்? ஆசைப்பட்டான் அந்த மனுஷன். என்ன தெரியுமா? 9.69 இதானே, இதைய நான் மீட்டர்ன்ட்டு அவன் மேலேயும் அவன் ரெக்கார்டு மேலேயும் அவன் ஆசைப்பட்டா, விளைவு அடுத்த ஆண்டு 9.58 செகண்ட்ல வேர்ல்ட் ரெக்கார்டையே மறுபடியும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆக்குனான்னு பாருங்க. ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். மன்னன் ஷாஜகான் தன் மனைவி மீது கொண்ட ஆசையால் உலக அதிசயங்களில் ஒன்று தாஜ்மஹால் நமக்கு கிடைத்திருக்கிறது. காந்தியின் ஆசையினால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. காமராசரின் ஆசையினால் மாணவர்களுக்கு மதிய உணவு கிடைத்தது. வள்ளுவரின் ஆசையினால் நமக்கு பொதுமறை கிடைத்தது. ஏன், கல்யாண மாலையின் ஆசையினால் எனக்கு பட்டிமன்ற மேடை கிடைத்திருக்கிறது. பட்டிமன்றத்தில் நன்றாக பேச வேண்டும் என்னுடைய ஆசையினால் வெற்றி கிடைத்திருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஒவ்வொருவரும் ஆசைப்படுவோம். ஆம், அத்தனைக்கும் ஆசைப்படுவோம். அனைத்திலும் வெற்றி காண்போம். இதுதான் நம் வாழ்வின் பலம். நன்றி, வணக்கம். ஏறக்குறைய ஆசையை பற்றி ஒரு தீசிஸே எழுதிட்டார். இன்ஃபோசிஸில் இருந்து மகாத்மா காந்தி வரைக்கும் உலகத்தில் என்னென்ன நடந்ததோ அத்தனைக்கும் காரணம் ஆசைன்ட்டார். கல்யாண மாலையின் ஆசையினால் எனக்கு மேடை கிடைத்தது. நன்றாக பேச வேண்டும் என்ற ஆசையினால் வெற்றி கிடைத்தது. அது இப்போவே தீர்ப்பை சொல்லிட்டு நீங்களாம் வீட்டுக்கு போங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஷாஜகான் வாழ்க்கையை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். வாழுகிற காலத்திலேயே ஷாஜகான் தனக்கு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு கட்டடத்தில் கல்லறை கட்டணும்னு ஆசைப்பட்டாராம். பின்னாடி இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் ஷாஜகானுடைய வாழ்க்கையை பற்றி நாடகமாக எழுதியிருக்கிறார். அதில் இந்த செய்தி வருது. அவர் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டாராம், தாரா ஷிகோட்டை கேட்டாராம், எனக்கு நீ கல்லறை கட்டுவாயா இது மாதிரி? அவுரங்கசீப் கட்டுவானா? யார் கட்டுகிறானோ அவனைத்தான் நான் வாரிசாக நினைக்கிறேன்னாராம். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் என்ன இருந்திருக்கு? ஆசை இருந்ததுன்னு ஷாஜகான் வரைக்கும் போயிட்டார். மிகச் சிறப்பாக முதல் 2 அறிஞர்களும் பேசியிருக்கிறார்கள். இப்போ தாமல் சரவணன் தம்பி வாங்க ஐயா. தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதி முழுவதும் வங்காள விரிகுடா என்கிற கடலால் நீல நெடுக நிரம்பி இருந்தாலும் வாவு சிதம்பரனார் என்கிற சுதந்திர போராட்ட வீரர் அடிமைப்பட்டு கிடந்த இந்த தேசத்தில் சுதந்திரமாக சுதேசி கப்பலை விட்ட கடல் தூத்துக்குடி கடல் என்பது இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய பெருமை. நான் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறேன், தம்பி கடலூரிலிருந்து வந்திருக்கிறார், அக்கா புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறார், அவர் கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கிறார். யார் எங்கிருந்து வந்திருந்தாலும் நாங்கள் வீட்டிலிருந்து எப்போதும் நன்றியோடு நினைக்கக்கூடிய ஒருவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த அத்தனை பேரும். நீ ஏன்னு கேட்கணும், கேட்டுதான் கை தட்டணும். தமிழ் சொல்லுது, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா?
தமிழ்நாட்டின் அத்தனை கோடி தமிழர்களுக்குமான 70% உப்பை விளைவித்து தருவது தூத்துக்குடி மாவட்டம் என்பது இந்த மாவட்டத்தினுடைய இன்னொரு பெருமை. நான் இப்படி சொல்றேன், தமிழ்நாட்டை ஒரு வீடாக கற்பனை செய்தால் இந்த தமிழ்நாடு என்கிற வீட்டின் உப்பு ஜாடி தான் இந்த தூத்துக்குடி என்பது இந்த மண்ணினுடைய பெரிய பெருமை. இப்படி ஒரு ஜாதியா? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜாடி எல்லாம் எங்க இருக்குன்னு. எனக்கு இந்த கல்யாண மாலைங்கிற பேரே ரொம்ப பிடிச்சது. ஒரு நிறுவனம் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணத்தோட தொடர்புடைய பெயர்கள் நிறைய இருக்கு. நான் யோசிச்சேன், ஏன் கல்யாண மாலைன்னு கல்யாணத்தில் இருக்க எத்தனையோ பொருள் இருக்கிற போது அந்த மாலையை மட்டும் ஏன் இந்த பெயராக வைத்தார்கள்னு யோசிக்கும் போது எனக்கு இப்போ புரிஞ்சது. மேடையில் ஒன்று, மாப்பிள்ளை தன்னிடமிருந்து ஒரு பொருளை பெண்ணுக்கும், பெண் தன்னிடமிருந்து ஒரு பொருளை மாப்பிள்ளைக்கும் மாற்றிக்கொள்ளுகிற ஒன்றே ஒன்று கல்யாண மாலை மட்டும்தான் என்பதால் இதை இதற்கு பெயராக வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். கல்யாணமே ஆசையிலிருந்து தான் வருதுன்னு ஐயா பேசிட்டு போனார். ஆனால் 60 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆசையெல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதுக்கோ அடி போடுறாரு, வீட்டுக்காரம்மா பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா சரின்னு நினைக்கிறேன். ஐயா, கல்யாணம் என்பது ஆசை அல்ல, அது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பான தேவை. கல்யாணம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. ஒரு வீடு கட்டிக்கிற வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு சின்ன வீடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறான்ல, அங்கே தான் பிரச்சனையே தொடங்குதுங்கிறோம். அப்புறம் இன்னொன்று, சினிமா பாட்டெல்லாம் சொல்லிட்டு போய்கிறார். நீங்கள் கஷ்டப்பட்டு கம்பராமாயண பாட்டை சொன்னால் அவர் கஷ்டமே படாமல் சினிமா பாட்டு, ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா. ஆனால் அதே சினிமாவில் தான் இன்னொரு பாட்டு போகுது, என்ன தெரியுமா? ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அப்படின்னு அதே சினிமா தான் சொல்லு. அதுவும் பாருங்க ரொம்ப அழகா, ஆசை கோபம் களவு கரெக்டாக 3 வந்துருக்குது பாருங்க, பொருந்துது. ஏன் இது எழுதினார் தெரியுமா? இந்த 3ஐயும், எவனுக்கு ஆசை வருகிறதோ அது நடக்கலைன்னா கோபம் வரும். எவனுக்கு கோபம் வருகிறதோ அந்த கோபத்தில் எப்படியேனும் அதை செய்தே ஆக வேண்டும் என்று திருடத் தோன்றும். இந்த மண்ணின் அத்தனை அநியாயங்களுக்கு பின்னாலும் அவர் வக்காலத்து வாங்கிய ஆசைதான் ஒளிந்திருக்கிறது என்பதை இந்த மேடைக்கு நான் வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, இது அப்புறம் இந்த இஎம்ஐ பற்றி பேசினார். இஎம்ஐ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு பொருளை வாங்கி மாதமாக நான் அதுக்கு காசு கட்டுறது பிரச்சனை இல்லை. இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வந்துக்குது பாருங்க, காசை கொடுத்துட்றான். காசு வந்ததேன்னு ஆசாசியாக செலவு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அது எப்படிடா கட்டுறதுன்னு யோசிக்கிறேன் பாருங்க. இன்றைக்கு இத்தனை கிரெடிட் கார்டுகள் மிக பயங்கரமாக உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் எல்லாம் எங்களைப் போல ஏழைகளின் ஆசை ஒளிந்திருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. இந்த மேடை, இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணதாசன் ஞாபகம் வர்றார். கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார், வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? இது இல்லை பெருசு. கண்ணதாசன் எங்க தெரியுமா? கண்ணதாசன் ஞானி ஆகிறாரு. அடுத்த வரி, உனை போலே அளவோடு உறவாட வேண்டும். அது என்ன உனை போலே அளவோடு உறவாட வேண்டும்? எங்க தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. நான் உங்களுக்காக இவ்வளவு செஞ்சனே, நீங்கள் எனக்கு செஞ்சீங்களா? நான் உங்களுக்காக இவ்வளவு அன்பு வச்சினே, நீங்கள் அன்பு வச்சிங்களா? கண்ணதாசன் சொல்கிறார், உன் மனைவி எவ்வளவு அன்பு வைக்கிறாளோ அதே அளவு நீ அன்பு வைத்தால் அந்த இடத்தில் ஆசை வராது. ஆசை வரவில்லை என்றால் உங்களுக்குள் சண்டை வராது என்ற மிகப்பெரிய ஞானத்தை கண்ணதாசன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பெரிய ஞானம் சார். இந்த ஆசையினுடைய மிகப்பெரிய விஷயத்தை இவங்க அப்படியே சொல்லாமல் அப்படியே மறைச்சிட்டே போயினே இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஆழமாக யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு துணி கடையிலையும் ஒரு துணியோடைய விலையில் ஒரு டேக் போட்டுட்டு அதை அடிச்சுட்டு இன்னொரு வேலை ஏன் போடுறான்? அதை விட இது கம்மியாக இருக்குன்னு உன் ஆசையை தூண்டினா தான் அதை நீ வாங்குவேங்கிறதுக்காக ஒவ்வொரு துணி கடையும் அதை செய்யுது. ஒரு ஷோரூம் டிஸ்கவுண்ட், ஒரு ஷோரூம் போனால் இது 4000 ரூபாய்னா வாங்க மாட்டோம். 3999னா அந்த ₹1 கருமம் அது தெரியாது நமக்கு. 3000லேயே வருது, நம்பி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் யோசிப்போம் 4000 தானே இதுவும் வருது. அந்த ₹1 ஆசை, அந்த ₹1 ஆசை அந்த 4000 பொருளை நம்ம வாங்க வைக்கிறது. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேன். ஒரு குடும்பத்தை வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்லை சார். ஆனால் இந்த நாட்டில் துறவி தீவு வாங்கணும்னு ஆசைப்படுறாருல்ல, அதான் இங்கே பெரிய சிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம். இடம் நல்லா இருக்குதான்றதை பற்றி முக்கியம் இல்லை. எவனாவது இடம் விற்கிறவன் இந்த இடம் நல்ல இடம், தூத்துக்குடி முத்து விளைகின்ற இடம், அதெல்லாம் சொல்ல மாட்டான். 2 அடி காலில் தோண்டிங்கன்னா தண்ணி வரும். காம்பவுண்ட் சோல் வந்து எட்டி பார்த்தீங்கன்னா காலேஜ் தெரியும். பஸ்ஸு உங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டு போகணும். நம்பி பணம்லாம் கட்டிட்டு போய் பார்ப்போம் சார்,
தூத்துக்குடியிலிருந்து 182 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். உண்மையா இல்லையா? எட்டயபுரத்துக்கு மிக அருகில். ஆமாம். ஏன் இதை செய்கிறாங்கன்னா ஒன்னே ஒன்று தான், உங்கள் ஆசையின் பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்பது ஆசையோடு இருக்கிற யாருக்கும் அது தெரிவதில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. இந்த மண்ணிலே ஆசையை வைத்து எழுதப்பட்ட பெரிய காப்பியங்கள் 2, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ஆசையில் சின்ன சின்ன ஆசை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சின்னதாக ஆசைப்பட்டாலும் சரி, பெருசாக ஆசைப்பட்டாலும் சரி, போய் குப்பரை அடித்து விழ போகிறது உண்மை. இதுக்கு ராமாயணம் ஒரு பெரிய சான்று சார். சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். ராவணன் ஏன் தூக்கிட்டு போயிட்டான்னா அந்த அணி சொல்லும், அது ராவணன் சீதை மேல் வைத்த பெரிய ஆசை. அப்படிலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி சீதைக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அதுதான் இதை ஏற்படுத்துறதுக்கே காரணம். என்ன ஆசை தெரியுமா? காட்டுக்கு வந்துட்டாங்க. நீ பிரிவீனும் சுருமோ பெருங்காடுன்னு காட்டுக்கு வந்தம்மா சும்மா இருக்க வேண்டியது தானே. ஒரு மான் ஒன்று கிராஸ் பண்ணு. ஆமாம், மான் காட்டில் சாதாரணமாக போவோம். ஆனால் ஏன் சீதை அந்த மானை பிடிச்சது தெரியுமா? அது நார்மல் மான் இல்லை. தங்கத்தால் இழைக்கப்பட்ட தோல், வைரம் வைடூரியம் மரகதம் எல்லாம் பொறிக்கப்பட்ட ஒரு மான். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு ஏஐ மான். ஓடுது. ஆமாம். உடனே சீதை அது வேணும்னு கேட்குறா. அவரோட மச்சினை சொல்கிறா லக்ஷ்மணன், அண்ணி நான் போய் பிடிச்சிட்டு வரேன். சரி, இது வரைக்கும் சீதை கேட்டதில் தப்பு இல்லை. இப்போ எங்கே தெரியுமா ஆசை பலவீனமாவது? சீதை கோச்சிக்கிறா. ராமன் பார்க்கணும், என்னம்மா தம்பி, நீங்கள் போய் பிடிச்சிட்டு வந்தால் பிடிச்சிட்டு வாங்க, இல்லைன்னா எனக்கு அது வேணாம். யார்? சீதை சொல்கிறா, சார் நீங்கள் போய் பிடிச்சிட்டு வந்தால் பிடிச்சிட்டு வாங்க, இல்லை எனக்கு வேணாம். அவளின் சின்ன ஆசைதான் அசோகவனத்திலே அவளை கொண்டு போய் வைத்தது என்று சொன்னால், ஆசை சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஆசைதான். சார் நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆசை ஒரு தனி மனிதனுக்கு பலவீனமாக இருந்தால் கூட போயிட்டு போகணும் 3 பேரை நான் விட்டுறேன். ஆனால் ஆசை இந்த சமூகத்துக்கே பலவீனமாக இருக்கு சார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால் ஒரு விமான நிறுவனம் முடங்கிவிட்டது. அம்மாவனுடைய இறுதிச் சடங்கை செய்கிறதுக்கு ஏர்போர்ட்டில் நின்னா, கல்யாணத்தை வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டில் நின்னா, தனக்கு மருத்துவத்துக்காக அவசரத்துக்காக வந்து நின்னா. விமானங்கள் இல்லை. நியாயப்படி இந்த சமூகமாக உண்மையான சமூகமாக இருந்தால் மற்ற விமானங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக இயக்கி எல்லோரையும் கொண்டு போய் சேர்த்திருக்கணும். ஆனால் இதுதான் சரியான நேரம்ங்கிற ஆசை 6,000 ரூபாய் டிக்கெட்டை 60,000 உயர்த்தி லாபம் பார்த்த போது உங்கள் ஆசை இந்த சமூகத்துக்கே கேடு இல்லையா? சார் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊருக்காரங்க 30 ரூபாய் 40 ரூபாய் பெட்ரோல் போட்டவங்க, ஈரானில் பிரச்சனை இங்கே தட்டுப்பாடுன்னு உடனே ஒவ்வொருத்தரும் டேங்க் ஃபில் பண்ணது பத்தாம வாட்டர் கேன்லாம் வாங்கி போய் வீட்டில் வச்சுக்கினாங்களே. இதெல்லாம் ஆசையினுடைய சமூகத்தினுடைய சீர்கேடு இல்லையா? நடுவர் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆசை நல்லது தான். அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று வள்ளலாரை போல் ஆசைப்பட்டால் அந்த ஆசை நல்ல ஆசைதான். நான் தொழுநோயாளிகளை தொட்டு தூக்கி அவர்கள் முன்னேற வேண்டும் என்று அன்னை தெரசா போல் ஆசைப்பட்டால் அது நல்ல ஆசைதான். ஆனால் உங்கள் ஆசைகளே பலவீனமாக இருக்கிறது. பலமான ஆசை ஒருவேளை மனிதனுக்கு பலமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆசைகள் பலவீனமாக இருப்பதால் இது இந்த மனித சமூகத்திற்கு பலவீனமே என்று சொல்லி சின்ன வயதில் கிளுகிளுப்பையின் மீது வருகிற ஆசை 60 வயதில் வருவதில்லை. 60 வயதில் காசிக்கு போக வேண்டும் என்கிற ஆசை 16 வயது ஒருவனுக்கு வருவதில்லை. மாறுகிற ஆசை ஒருபோதும் மனிதனுக்கு பலம் அல்ல, அது பலவீனமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். அவர் முடித்த விதம் பார்த்தீங்களா? உங்கள் ஆசைகளே பலவீனமாக இருக்கும்போது இது எப்படி மனிதனுக்கு பலமாக இருக்கும்னு கேட்குறாரு. அருமையான கேள்வி அது. சின்ன வயசில் இருக்கிற கிளுகிளுப்பை ஆசை, பின்னாடி வருகிற காசிக்கு போகிற ஆசை, 5 வயதில் வருகிற ஆசை 50இல் வருவதில்லை. மாறிக்கொண்டே இருக்கிற ஆசைகள் எப்படி பலமாக இருக்கும்? ரொம்ப வலுவான வாதம். ராவணன் கொண்ட காமம் என்கிற ஆசையினால் தான் ராமாயணம்னு நீங்கள் நினைக்காதீங்க. சீதைக்கு வந்த சின்ன ஆசைதான் அத்தனை பெரிய 10 மாத துயரத்தில் கொண்டு போய் விட்டது. நாம் வணங்குகிற சீதா பிராட்டிக்கே ஆசை வந்து ஆட்டி வைக்கிறது. ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும். வாலி அவர்களின் ரொம்ப அருமையான வரி அது. ஒன்றை நினச்சேன், பாட்டு படித்தேன், தங்கமே ஞான தங்கமேன்றதுல. நான் ஆசைப்பட்டுட்டு ஏன்டா அடுத்தவனை குற்றம் சொல்லணும்? நான் இவ்வளோன்னு பையன், அவள் பேரழகி, அவள் எப்படி என்னை கல்யாணம் பண்ணுவான்னு யோசிக்காத அந்த சின்ன கமல்ஹாசன் பாடுற பாட்டு அது. ரொம்ப நல்ல பாட்டை சொன்னார். 6 மனமே 6, அது அந்த ஆண்டவன் கட்டளை 6ல் ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம்.
அன்பு, நன்றி, கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம். என்ன பாட்டியா கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இன்னைக்கெல்லாம் சினிமா பாட்டை கேட்கவே பிடிக்க மாட்டேங்குதுயா. 4 வரி எழுதினால் இந்த மாதிரி நெஞ்சில் நிலைக்கிற வரிகளை எழுதணும். நல்ல நல்ல செய்திகள். ஆசைன்றது தூண்டில் வைக்கிற புழு மாதிரி, மனுஷன் மீன் மாதிரி. புழுவுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை பறி கொடுக்கிறான். அதான் அவர் சொல்ல வந்தது. மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். வாங்கம்மா. பலமே என்று சொல்வதற்கு அனுகிரகா அவர்கள். வரன் தேடுவோருக்கு மணமேடையையும் பேச்சாளர்களுக்கு தமிழ் மேடையையும் அமைத்து கொடுக்கிற கல்யாண மாலை மோகன் சார் அவர்களுக்கும், மீரா மேடம் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும், பேச்சாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தூத்துக்குடினாலே வெள்ளை தான். உப்பு வெள்ளை, முத்து வெள்ளை. தூத்துக்குடியில புகழ்பெற்ற மக்ரூன் வெள்ளை, மக்களோட மனசும் வெள்ளை. தூத்துக்குடி வாழ் மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். எதிரணியில ரொம்ப நல்லா பேசினாங்க. தம்பி காளிதாஸ் பேசும்போது சொன்னார், புத்தர் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னார். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்ன புத்தர் ராஜ குடும்பத்துல பிறந்து சாதாரண துறவியா வாழ்ந்தார். ஆசை துறந்த முனிவர்கள் கூட தவம் செஞ்சு ஏதோ ஒரு வரத்துக்காகத்தான் இங்க தவம் செய்யறாங்க. ஆன்மீகத்துல கூட ஆசை வேணும். அதனால தான் மணிவாசக பெருமான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன்னு ஆசை 10 பாடல்கள் பாடுறாருன்னா, துறவியாகணும்னா கூட ஆசை இருக்கணும். அதுல போற போக்குல தம்பி ஒண்ணு சொன்னாங்க, கடல் அளவு ஆசைப்பட்டா கையளவு கிடைக்குது. அதுதாங்க நாங்களும் சொல்றோம். கடலளவு ஆசைப்பட்டா தான் கையளவே கிடைக்கும்னா, நாம சந்தோஷமா வாழணும்னா எவ்வளவு ஆசைப்படணும். அதனால தான் மகாகவி பாரதி பெரிதினும் பெரிது கேள்னு சொல்றாருன்னா, ஆசை மனிதனுக்கு பலம் தான். அதுல சரவணன் அண்ணா பேசினாங்க, ஒரு கண்டுபிடிப்பு வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்யாணங்கிறது ஆசை கிடையாதான், அது ஒரு தேவையாம். உங்க அணிக்காக எப்படி வேணா மாத்தி பேசலாமா? நம்ம ஊர்ல கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு தானே சொல்றோம், கல்யாண தேவை வந்துருச்சுன்னா சொல்றோம். கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவான்னு பாட்டே இருக்கு. அப்ப கல்யாணங்கிறது ஒரு ஆசை. பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து பயணிப்பது இல்ல. அதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். கல்யாணம் ஆனாலும் ஒருவருக்கு மீது ஒருவர் வைத்திருக்கிற ஆசை குறையாமல் இருந்தால் ஒன்றாகத்தான் இருக்க போறாங்க. அதனால தான் அது ஆசா பாசம்னு நாம சொல்றோம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா கூட ஆசை அங்க முக்கியமானதாக இருக்கிறது. ஆசை வந்தா திருட தோணுமா? நாம திருடக்கூடாது, கோவப்படக்கூடாது, நல்ல மனிதர்களா இருக்கணுங்கிற ஆசை இருந்தா ஏன் நாம தப்பானவர்களாக மாற போறோம்? சீதை மானுக்கு ஆசைப்பட்டா, இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. சீதை மானுக்கு ஆசைப்பட்டதுனால தான் ராவணனினுடைய அழிவு நடந்து ராமன் அவதார புருஷராக நிமிர்ந்து நின்றாள்னா அதற்கு காரணம் சீதையினுடைய சின்ன ஆசை. என்ன நடந்ததுன்னு பாருங்க. அதுல வித்தியாசம் இருக்குங்க. இது தூத்துக்குடி மண். தூத்துக்குடின்னு சொன்னா நமக்கு மக்ரூன் தான் ஞாபகத்துக்கு வரும். மக்ரூன்ங்கிறது நம்ம ஊர் இனிப்பு கிடையாது, அது போர்ச்சுகீசிய நாட்டில் இருக்கிற ஒரு இனிப்பு. இந்த மண்ணை சேர்ந்த அருணாச்சலம்ங்கிறவர் தூத்துக்குடியிலிருந்து வெளியூர்ல போய் வேலை பார்த்தார். அப்ப இந்த மக்ரூனை சாப்பிட்டுட்டு இது எவ்வளவு சூப்பரா இருக்கு, இத நம்ம ஊர் மக்கள் சாப்பிடணுங்கிற ஆசையில தான் தூத்துக்குடிக்கு மக்ரூனே வந்ததுன்னா இந்த ஆசை சமூகத்தின் பலம்தான். ஆசைங்கிறது லட்சியத்தின் விதை. ஆசை என்பது இதயத்தில் விழுகிற ஒரு மழை துளி. ஆசை என்பது உற்சாகத்தின் ஊற்று. ஆசை என்பது உழைப்பை நோக்கிய உந்துதல். எங்க கொள்ளு தாத்தாவுக்கு 100 வயசு தாண்டிடுச்சு. படுத்த படுக்கையா இருக்க, மூச்சு மேலையும் கீழையும் போய்கிட்டும் வந்துகிட்டும் இருக்கு. தாத்தாவுக்கு பூரி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். இது பூரி கிழங்கு ஆசையாத்தான் இருக்கும்னு ஒரு வாய் பூரி கிழங்க ஊட்டி விட்டாங்க. அந்த வயசுல
நல்ல பிள்ளைங்க. மூச்சு மேலே போகுது கீழே வரும், ஒன்றும் மாற்றம் இல்லை. தாத்தாவுக்கு கோதுமை அல்வானா ரொம்ப பிடிக்கும். இது அல்வா ஆசையாத்தான் இருக்கும்னு ஒரு வாய் அல்வாவை உருட்டி வாயில போட்டாங்க. பேச்சு இல்லை, மூச்சு இருக்கு. மேலே போகுது கீழே வரும், மேலே போகுது கீழே. எப்பவுமே அப்படித்தானமா இருக்கும். இல்லை தாத்தாவுக்கு மட்டும்தான் மேலே போயிட்டு கீழே வருமா? தாத்தா சொந்த ஊரை விட்டு தூரமா இருக்கார். இது சொந்த ஊர் ஆசையாத்தான் இருக்கும்னு தாத்தாவை அழைச்சிக்கிட்டு சொந்த ஊருக்கு போனாங்க. காரு சொந்த மண்ணுக்குள்ள போனதும் தாத்தாவோட உயிர் நிம்மதியாக பிரிஞ்சது. இதை எதுக்காக சொல்றேன்? எப்படியோ அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, ஆசைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த உடம்புல உயிர்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆசைங்கிற ஒன்று இல்லைன்னா இது வெறும் உடம்புதான் என்பதுதான் இயற்கையினுடைய நியதியாக. குக்கர் விசில் இல்லைன்னா, பிரஷர் இல்லை, ஆசை இல்லைன்னா மனுஷனுக்கு உசுரே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல 10th 12th ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்த அன்னைக்கு எல்லா சேனல்லையும் ஒரு பொண்ணை கட்டுவாங்க. அந்த பொண்ணு தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணு. ஆனா சமீபமா பார்த்தா 5-6 பேர் 7-8 பேர்னு நிறைய பிள்ளைங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வராங்க. எப்படிடா திடீர்னு எல்லாரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பிள்ளைங்க பேட்டி கொடுக்கும் போது சொன்னாங்க, நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பா அம்மாவோட நின்று சேனல்ல பேட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனால கஷ்டப்பட்டு படிச்சோன்னு சொன்னாங்க. டிவி சேனல்ல பேட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு சின்ன ஆசை ஒருவரினுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோன்னே நீ பெருசாகி என்ன ஆக ஆசைப்படுறேன்னு கேட்குறோம். ஏன்னா ஆசை என்பதுதான் லட்சியத்தை நோக்கி, நம்முடைய கனவை நோக்கி நம்மை பயணிக்க செய்கிறது. சச்சின் டெண்டுல்கர் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர். ஒரு சமயம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில மேட்ச் நடந்தது. அப்போ ஷான் வார்னேவினுடைய பந்துல சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆனார். மேட்ச் முடிஞ்ச பிறகு ஷேன் வார்னே சச்சின் டெண்டுல்கரை சந்திச்சு, உங்க விக்கெட்டை நான் எடுத்ததுல எனக்கு ரொம்ப பெருமை, சச்சினே அவுட் ஆக்கியிருக்கேன்னு எனக்கு இன்னைக்கு ஒரே சந்தோஷம், உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும்னு கேட்டு நின்னார். அப்போ சச்சின் ஒன்று நினைச்சாரா, இனிமே இவரோட பந்துல நம்ம அவுட் ஆகவே கூடாதுன்னு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட நிறைய மேட்ச்ல 2 பேரும் நேருக்கு நேராக களத்தில் சந்தித்தாலும் ஷான் வார்னேவோட பந்துல சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆனதே கிடையாதுன்னா ஒரு சின்ன ஆசை தான் வைராக்கியமாக மாறுகிறது. ஆசை மாறிக்கொண்டே இருக்கும்னு எதிரணியில சரவணன் அண்ணா சொன்னாங்க. அதுதாங்க ஆசைக்கு இருக்கிற பலமே. ஆசை பக்குவப்பட பக்குவப்பட, மனம் பக்குவப்பட பக்குவப்பட ஆசைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆதி மனிதன் பச்சை கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சுவையா சாப்பிடணும்னு நினைச்சான், நெருப்பு வந்தது. ஒரே இடத்துல இருந்தவன் வெவ்வேறு இடங்களுக்கு போகணும்னு நினைச்சான், சக்கரம் வந்தது. பறவையை பார்த்து இதே மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டா, ஏரோப்ளேன் வந்தது. மனிதர்கள் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படித்தானங்க வாழ்த்துறோம், 100 ஆயுசா இருன்னு வாழ்த்துறாங்க. இன்னைக்கு ஒரு சராசரி மனிதனின் ஆயுளை 120 ஆண்டுகளாக ஸ்டெம் செல் ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஆசை என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, மனித குலத்தின் ஒட்டுமொத்த பலமாக இருக்கிறது. ஸ்காட்லாண்ட்ல ஜான் ஷெப்பர்ட் பேரன் ஒருத்தர் இருந்தார். அவரோட மனைவிக்கு பிறந்த நாள். எல்லாரும் மாதிரியும் மனைவிக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். பேங்க்குக்கு போனார். பேங்க்ல போய் நீண்ட கியூவில் நிற்கிறார். கேஷ் கவுண்டர் கிட்ட போகும்போது நேரம் முடிஞ்சு போச்சுன்னு மூடிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. மனைவியோட பிறந்த நாள், வெறும் கையோட போக முடியாது. உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பக்கத்துல இருக்கிற ஒரு சாக்லேட் வெண்டிங் மிஷின்ல தன் கையில் இருந்த சில்லறை காசுகளை போட்டு ஒரு 4-5 சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனார். ஆனாலும் தான் நினைத்த மாதிரி, தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பரிசை மனைவிக்கு வாங்கி தர முடியலையேங்கிற ஒரு ஏக்கம். அவர் கண்ணு முன்னாடி இந்த க்ளோஸ் ஆன கேஷ் கவுண்டரும் சாக்லேட் வெண்டிங் மெஷினும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. அந்த ஆசையின் விளைவாக நமக்கு கிடைத்ததுதான் ஏடிஎம் மெஷின்னு சொன்னா, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அத்தனை சாதனைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த ஆசை தான்.
காருக்கு போடுற பெட்ரோல் மாதிரி தான் மனதில் ஆசை இருந்தாதான் வாழ்க்கை என்கிற வண்டி ஓடுது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் பட்டிமன்றத்தில் இருக்கிற வேடிக்கை. அவர் பேசும்போது உற்சாகமாக கேட்டோம். இவங்க அத்தனை கருத்துக்களையும் மாற்றிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? சின்ன வயசில் கிளுகிளுப்பை ஆசை, 60 வயசில் காசிக்கு போகிற ஆசைன்னார். அவங்க ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. பக்குவப்பட ஆசைகள் மாறத்தான் செய்யும், அதுதான் ஆசைகளில் இருக்கிறதுனால பலம் அப்படின்னு சொன்னாங்க. மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார் அனுகிரகா அவர்கள். மகாகவி பாரதி பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொன்னான். ஏன் சின்னதை விட சின்னதாக கேள்னு சொல்லியிருக்கலாம்ல? ஆசை இருப்பதால் தான் வாழ்க்கையில் இன்வென்ஷன்ஸ் வருகிறது. பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீனில் படகிடை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். இதெல்லாம் கேட்டு செய்தது தானே. அப்படின்னா எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆசைப்படுங்க, பலம்தான். 4 அறிஞர்கள் பேசிட்டாங்க. 4 பேருக்கும் உங்கள் சார்பிலே வாழ்த்துகளும் பாராட்டுகள். புதுக்கோட்டையிலிருந்து திருமதி பாரதி அவர்கள் வர்றாங்க. பலவீனமே. கல்யாண மாலையினுடைய தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் சிறப்பு பட்டிமண்டபத்தில் முத்து நகரிலே எழிலாக வீற்றிருக்கும் அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பின் வணக்கத்தை கூறி, இந்த மேடை மட்டுமல்ல எந்த மேடையிலும் எங்களை எல்லாம் பேச வைத்து அழகு பார்த்து ஊக்கப்படுத்தி வெற்றி பெற வைத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு மோகன் சார் அவர்களுக்கும் மீரா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையிலே எங்களை மிக அழகாக ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, இரு அணி பேச்சாளர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீதிபதி அவர்களே, இல்லை எல்லாரும் நடுவர்னு கூப்பிட்டு நீங்கள் அதிலேயே பழக்கப்பட்டுட்டீங்க. திடீர்னு நீதிபதி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆமாம், ஏன்னா உங்ககிட்ட இருந்து நீதியான ஒரு தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கையில நாங்க 3 பேர் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறோம். மனிதனுடைய பிரச்சனைகள்ல முதல் பிரச்சனையாக வருவது என்பது ஆசை. பிறக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. நாம மட்டுமே பிறந்து நல்லா இருக்கிற அப்பா அம்மாவுடைய எல்லா சொத்தையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் இங்க பிரச்சனையா இருக்குது. டாக்டர் 1008 தடவை அடிச்சு சொல்லுவாரு, நாக்க கட்டுப்படுத்துன்னு. நாக்க கட்டுப்படுத்தினா பேசுறதுல மட்டும் இல்ல, சாப்பிட்றதுலையும் முதல்ல கட்டுப்படுத்தணும். நம்ம ஆளுக பல பேர் எடையை குறைக்கிறேன் பெரு வழின்னு நடைப்பயிற்சிக்கு போய் 4 வடையை தின்னுட்டு மறுபடியும் தொப்பை வீங்கி தான் நடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். அது கடை அங்கதானே இருக்கு. இந்த நாக்க ஆசையவே நம்மளால கட்டுப்படுத்த முடியலையே. இவங்கெல்லாம் அப்படியே புத்தருக்கு கொள்ளு பேரம் பேத்தி மாதிரி பேசிட்டு போய் உட்காந்துருக்குறாங்க. அப்படியே ஆசைதான் பலம் பலம் பலம்னு. தங்கச்சி நீங்க சொன்னீங்க, ஆசை என்பது பக்குவப்பட மாறிக்கொண்டே போகும். அப்படியெல்லாம் பழைய கதையெல்லாம் பேசிங்க, தப்பிக்க முடியாது. இப்ப நடக்கிற நிலைமை என்ன தெரியுமா? ஆசை என்பது அதிகப்பட உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி நம்ம நினைச்ச ஆசையை நிறைவேற்றிக்கணுங்கிற இடத்துக்கு போகும்போதுதான் சமூகம் பிரச்சனையா இருக்குங்க. என்ன இன்னைக்கு நடைமுறை எவ்வளவு சிக்கலா இருந்துட்டு இருக்கு தெரியுமா சார்? அதிக வட்டி கிடைக்குதுன்னுட்டு தூக்கிட்டு ஓடி போறவனை நம்புறோமே தவிர, அரசாங்கத்துல வங்கியில அளவா கொடுக்கிற வட்டியில இன்வெஸ்ட் பண்ணி அதுல நியாயமா சம்பாதிக்கணும்னு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை இருக்கு சொல்லுங்க. பெற்றோர்கள் இன்னைக்கு அதிகமா செய்யற பிரச்சனை என்ன தெரியுங்களா? பிள்ளைகள் மேல பாசம் வைக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனா நம்ம ஆசைய பூரா பிள்ளைகிட்ட திணிச்சு வளர்க்குறோம் பாருங்க, அங்கதான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை நிறைய வருது. டாக்டருக்கு படிக்கவே பிடிக்காத பிள்ளைய நீ எப்படியாவது டாக்டர் ஆயிரணும்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது. அவன் நீ ஏமா இப்படி பண்றேன்னா, நான் ஆசைப்பட்டேன், நீ ஆசைப்பட்டு செய்ய முடியலைன்னா அதுக்கு நாங்களா கிடைச்சோம்? பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு பிரச்சனை அதுதானேங்க. நடுவர் அவர்களே, நீதிபதி அவர்களே, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல, அதுல ஒரு வார்த்தை வரும், ஒருத்தனை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணினா நீ பண்ண வேண்டிய வேலை அவன் ஆசையை தூண்டணும். இப்போ நம்ம அக்காமார்கள் பல பேர் எங்கே வீக் பாயிண்டில் விழுறோம் தெரியுமா? சில பிள்ளைங்க மேடம் நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த காலத்து ஜெயபிரதா மாதிரி சூப்பராக இருக்கீங்க மேடம். சரி தங்கச்சி, அதுக்கு என்ன இப்போ
எங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கு வாங்க, ஒரு 5 கிலோ வெயிட்டை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா போதும், செம்மையாக நீங்கள் அவளையே பார்க்குறதுக்கு அப்படி அவ்வளோ அழகாக ஹீரோயினாக ஆகிடுவீங்க. நெசமாவா? ஆமாம் வாங்க மேடம், எவ்வளோ கட்டணும்? மொதல் ஃபீஸு 50,000, அப்புறம் 1 லட்சம், அப்புறம் 2 லட்சம், போய்கிட்டே இருக்குமா? ஒரு நாளும் காசு தான் இழைக்குமே தவிர நம்ம சைஸ் இழைக்கிறதுக்கான வேலையே கிடையாது. ஆசையை தூண்டி ஏமாத்துறாங்களா? அதை விட இன்னும் ஒரு பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அழகா பட்டு சேலை கட்டி விளம்பரப்படுத்திடுவாங்க. நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறோம், அந்த பட்டு சேலை கட்டினா நம்மளே ஹீரோயினா ஆயிடுவோம் நம்ம நினைச்சுக்கிறோம். அதை விட இன்னும் பல பேர் இன்னைக்கு ஆண்கள் பாதிக்கப்படுறது எங்க தெரியுமா? வாட்ஸ்அப்ல காலையிலேயே ஹாய், ஹலோ, டியர், குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ். நம்மால ஆசையா அதை எடுத்து பார்க்கறான், அதுல ஒரு போட்டோ, தெரியாதனமா டக்குன்னு அதை தட்டுறான், அது டவுன்லோட் ஆகுது. வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு அடுத்தாப்புல வருது. இவன் பேரை அனுப்புறான், முடிஞ்சிச்சு, அக்கௌண்ட்ல உள்ள எல்லா காசும் முடிஞ்சிச்சு. ஐயோ, அந்த அளவுக்கு இப்ப ஹேக்கர்ஸ் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா ஆயிட்டு இருக்காங்க தெரியுமா? முதல்ல உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்கம்மா. முதல்ல அதை செஞ்சு வச்சுட்டு தான் நான் பேசுறதுக்கே இங்க வந்திருக்கேன். கீவா ஜெகநாதன் ஒரு ஐயா, மிகச்சிறந்த தமிழறிஞர் ஐயா, வாக்கீச கலாநிதி அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பட்டம் உண்டு. அந்த ஐயா ஒரு கதை எழுதியிருப்பாங்க வேடிக்கையா. ஒரு ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாப்பு, அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து ஒரு இளைஞன் புதுசா வேலைக்கு சேர்ந்துட்டு வந்தவன் அவன் ஊருக்கு போறதுக்காக வந்து நிக்கிறான். பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க சொல்லிட்டாங்க. அவன் கையில 100 ரூபாய் தாளா இருக்கு, பஸ்ஸுக்கு கொடுக்குற அளவுக்கு சில்லறை இல்லை. ஏறணும்னா கண்டக்டர் திட்டு வரல, சில்லறை இல்லைன்னா என்ன பண்றது, சில்லறை மாத்தணுமே, பஸ் வர்ற வரைக்கும் பொழுது போகணும்ல அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு இனிப்பு கடை. அந்த இனிப்பு கடையில சுட சுட அல்வா கிண்டி கொண்டு வந்து இறக்கி அந்த தட்டில் கொட்டுறாங்க. இவனுக்கு வாசனை கம கமன்னு வந்துச்சு. போனான், ஆசையா அல்வாவை வாங்கி சாப்பிட்டான். 100 ரூபாயை கொடுத்து சில்லறை காசை மாத்திட்டான். திரும்பி வந்தா பஸ் வந்துச்சு, ஏறி போயிட்டான். ஒரு நாள் முடிஞ்சிச்சு, மறுநாள் அன்னைக்கு வந்து நின்னான். அப்பா அவன்கிட்ட சில்லறை இருந்துச்சு, பஸ் இன்னும் வரல. அப்ப என்ன நினைச்சான், சில்லறை இருந்தாலும் பரவாயில்ல, பஸ் வர நேரம் இருக்குல்ல, ஒரு 1/4 கிலோ அல்வாவை மட்டும் உள்ள சாப்பிட்ருவோம் அப்படின்னு நேரா போனா சூடா அல்வாவை வாங்கி சாப்பிட்டான். 2வது நாள் முடிஞ்சிச்சா, 3வது நாள் அன்னைக்கு வந்தான். அவன் கையில சில்லறையும் இருந்துச்சு, அவன் வந்த நேரம் அவன் போக வேண்டிய பஸ்ஸும் கரெக்டா வந்துச்சு. இப்ப மனசு சொல்லுது, சில்லறை இருக்கு, பஸ் போனா போயிட்டு போகுது, 1 மணி நேரம் கழிச்சு அடுத்த பஸ்ல போய்க்கலாம், ஆசையா அல்வாவை பார்த்தாச்சு, அதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்னு கடைக்குள்ள போனா. கீவா ஜெகநாதன் ஐயா அந்த கதையை இப்படி முடிக்கிறாரு. முதல் நாள் அன்னைக்கு இவன் ஆசைப்பட்டான், இவன் ஆசையை விழுங்கினான். 3வது நாள் அன்றைக்கு ஆசை இவனை விழுங்க தொடங்கியது முடிக்கிறாரு. நீங்க அருமையா எடுத்து கொடுத்தீங்க. எந்த ஆசைகள் மனிதனை பிரச்சனைக்கு உள்ளாக்குகிறது அப்படின்னு, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு. நம்ம தேசத்தினுடைய பெரிய இதிகாசங்கள்ல ஒன்று மகாபாரதம். இந்த மகாபாரதத்துல கண்ணன் தூது போகின்றான் பாண்டவர்களுக்காக. துரியோதனனுக்கு நல்லா தெரியும் நியாயமா அந்த ராஜ்யத்திற்கு உரியவர்கள் பாண்டவர்கள்னு. ஆனால் அவர்களுக்கு உரிய பங்கை கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லை. பகவான் இறங்கி போய் கேட்கிறாரு, நல்லா மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. துரியோதனனுடைய ஆசைக்கு பரவாயில்லைன்னு ஆண்டவன் இறங்கி போய் தூது போறாரு. அப்ப போற போது, துரியோதனா நீ பெரிய சக்கரவர்த்தியுடைய பிள்ளை, தேசம் முழுக்க உனக்கு சொந்தம், பாண்டவர்களும் இந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு 5 நாடுகளையாவது நீ கொடு. முடியாது. 5 ஊர்களையாவது கொடு. முடியாது. 5 கிராமங்களையாவது கொடு. முடியாது. 5 வீடுகளையாவது கொடு. துரியோதனன் மறுத்து சொல்லுகிறான், 5 குண்டூசி நிற்கும் இடம் அளவுக்கு கூட இடம் கொடுக்க முடியாது என்று மறுக்கின்றான். பெரியோர்களே, பகவான் இறைவன் இறங்கி வந்து கேட்ட பொழுதே இவன் ஆசையை அளவோடு நிறுத்தி கொண்டு பாண்டவர்களுக்கு உரிய பங்கை கொடுத்திருந்தான் என்று சொன்னால் இந்த பூமியிலே பாண்டவர்களுக்கு இணையாக அவனும் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் மனிதனுடைய ஆசை என்பது ஒரு அளவோடு இருப்பது இல்லை. அது அளவுக்கு மீறி போய் நியாயமற்ற முறையிலே தர்மத்திற்கு எதிரான வழியிலே சென்ற காரணத்தினால் பகவானுடைய அந்த குருஷேத்திர போரிலே, பாண்டவர்களுக்கு எதிரான போரிலே கௌரவர்கள் 100 பேர் இருந்தும் 100 பேரும் மாண்டு போனார்கள் என்று சொன்னால் ஆசை ஆசையாக மட்டும் இருப்பதில்லை. அது ஆசை அதிக ஆசையாகிறது. அதிக ஆசை பேராசையாக மாறுகிறது. பேராசை மனிதனுக்கு பெரு நஷ்டத்தை கொடுக்கிறது. அவரவர்கள் நாட்டை பாதுகாப்பது என்பது இன்னைக்கு பெரிய வேலையா இருக்கிற பொழுது
அவரவர்கள் நாட்டை பாதுகாப்பதை விட்டுவிட்டு அடுத்த நாட்டினுடைய வளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யாரோ ஒருவர் நினைக்கிறதுனால தானேங்க இங்க போர் வருகிறது. எல்லைகளை விரிவுபடுத்தும் யுகம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அதை உணராத பல பேரினால் தான் இங்கே பிரச்சனைகளே வருது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவருக்கு ஒரு கொள்கை இருக்கும், இவருக்கு ஒரு கொள்கை இருக்கும், அதுல தவறு இல்லை. ஆனால் மனிதர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னுடைய கொள்கையையும் தன்னுடைய நம்பிக்கையையும் உலகத்தில் இருக்கும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று ஒருவன் பேராசைப்பட்டால் அதில் தான் அழிவு இங்கே ஆரம்பிக்கமாகிறது. பசி, பாசம், ஆசை, இது மூன்றுமே நம்முடைய கண்களை மறைக்கக்கூடியதாக இருக்கின்றன பெரியோர்களே. அதனால தான் சொன்னாங்க, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். இறைவனை சென்று சேர்ந்தால் நமக்கு இங்கே பிறவி முடிஞ்சு போகும், முக்தி பேரு கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல. இறைவனை சென்று சேர்ந்த பிறகு இறைவன் மீது உள்ள ஆசையையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் திருமூல நாயனார் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆசைதான் மனிதனுக்கான பலவீனமாக இருக்கிறது. ஒரு சிக்கலில் மாட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்தவர்களை காரணம் காட்டுவதுதான் இன்றைக்கு பெரும்பாலானவர்களுடைய மனநிலையாக இருக்கிறது. அதற்கும் தமிழ் தீர்வு சொல்லுகிறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்தவனால வரல, உன்னுடைய ஆசைதான் உனக்கான எதிரியாக இருக்கிறது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எதிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோமோ அதிலிருந்தெல்லாம் நாம் நோவடைவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்ற காரணத்தினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலுமே மனிதனுடைய ஆசை அவனை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதை விட பலவீன பாதையிலே சென்று சேர்த்து உலகத்தை அழிவு நிலைக்கு தான் கொண்டு செல்கிறது என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் புதுக்கோட்டை பாரதி அவர்கள். உன்னால ஒரு நாக்கு ருசியை விட முடியுமா? கையில் ஒரு வாட்ச் கட்டி எத்தனை கலோரி எரிக்கிறோம்ன்றதை கவனிச்சுக்கிட்டே போய் வாக்கிங் முடிச்சுட்டு 2 உளுந்த வடையை சட்னியை நடுவில் ஊற்றி அதுக்கப்புறம் உள்ள தள்ளுறமே, ஒரு நாக்கு ருசியை உன்னால் அடக்க முடியலையே, இது எப்படி உனக்கு பலமாகும்? நல்ல கேள்வி தானங்க இது. கவர்மெண்ட் பேங்க்கில் 8% 9% தர்றான். நம்ம ஊரில் ஒரு கடையை திறந்து 15% தர்றோம்னு போர்டு வைக்கிறான். பேங்க்கில் இருந்ததை பாதியில் எடுத்து 2 வருஷம்னு போட்டிருப்போம், 1 வருஷத்துலேயே குடியா 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 அவசர தேவை இருக்குன்னு எடுத்து இங்கே போய் போடுறோம்ல, அவன் 6 மாதத்தில் ஏரியாவை காலி பண்ணிட்டு போயிடுறான். இதுக்கு காரணம் என்ன? ஆசைதானே, பேராசை. முதலில் ஆசையாய் அவன் அல்வாவை விழுங்கினான், நாளாக ஆக ஆசை அவனை விழுங்கியது. ரொம்ப அருமையான கீவாஜா அவர்களின் அந்த வரியை ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு கதையை அப்படி தான் சொல்லணும். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களை பாராட்டு. பலமே என்று சொல்வதற்கு திருமதி கவிதா அவர்கள். வாங்கம்மா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, கல்யாண மாலையின் புன்னகை அரசர் திரு மோகன் சார் அவர்களே, சின்னத்திரை சிங்கப்பன் எங்கள் மீரா மேடம் அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற தூத்துக்குடி மண்ணை சார்ந்த என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு மக்ரூன் ஊரில் வந்து நின்றுக்கிட்டு அல்வா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவன் அல்வா சாப்பிட்டான், அப்புறம் அல்வாவை சாப்பிட்டது, அப்புறம் அல்வா அவனை சாப்பிட்டது. இதெல்லாம் எங்கேருந்துமா எழுதிட்டு வர்றீங்க? அவன் அல்வா அவனே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னா கூட அது சுயநலம். அந்த அல்வாவை மனைவிக்கு கொண்டு போய் கொடுத்தா அது ஆசை. அது தப்பா? இன்னைக்கும் நம்ம பழைய நினைவுகளை நினச்சி பாருங்களேன். அன்னைக்கெல்லாம் அப்பா வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவார், ஒரு அல்வா பட்டணம் கொண்டு வருவார். தூங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளையை எழுப்பி 1 வாய் சாப்பிட்றான்னு ஊட்டி விடுவார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல ஆசையாக அந்த நினைவுகள் நின்று கொண்டு இருக்கிறது என்றால் அல்வா என்பது சாதாரணமானது அல்ல. அது அப்பா கொடுத்த அல்வா. நியாயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தான் ஆசை.
அடுத்தவனை கொள்ளையடிச்சு அதிக வட்டிக்கு ஆசைப்படுறது ஆசை கிடையாது, அது ஏமாற்றுத்தனம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமையே இந்த 3 டிக்கெட்டும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே போயிருக்கு. இதில் வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்களாம், மேடம் நீங்கள் ஜெயப்பிரதா மாதிரி ஆயிடுவீங்க, ஜெயப்பிரதா மாதிரி இருக்கிறீங்க, 50,000 கெட்டுங்க அப்படின்னு. அந்த 50,000 கெட்டி ஏமாந்த ஜெயப்பிரதா வேற யாரும் கிடையாது, நம்ம பாரதி மேடம் தான். இவ்வளவு வெளிப்படையா அதை சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களை உண்மை பேசணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க இருக்கு. அந்த ஆசையை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். மகாபாரதத்துல இருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்க துரியோதனன். எங்க மொத்த குருச்சேத்திர யுத்தமே பகவான் கிருஷ்ணனுடைய ஆசை தான், அவனுடைய ஆடல் தான், அவனுடைய விளையாடல் தான் இம்புட்டுக்கும் காரணம். அவதார நோக்கம் தான், அவதார நோக்கம். இதுல வேற அப்படியே திருமூலர்கிட்ட போயிட்டாங்க டபக்குன்னு பாஞ்சு. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடாயின் ஆசை அருமீன்கள். இதுதாம்மா பெரிய ஆசை. இதுதான் உலகத்துல பெரிய ஆசை. இறைவனை போய் அடைய வேண்டும் என்பதை விட ஒரு பெரிய ஆசை இந்த உலகத்துல இருக்கிறதா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவது சிற்றின்பம், இறைவனே வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் பேரின்பம். அதுதாங்க நம்ம சமயம். அதை பத்தி ஆசைப்படுங்க. இதுல அந்த பையன் காளிதாஸ் ரொம்ப நல்ல பையன். அவர் உட்காந்துருக்கிற சைஸை பாருங்களேன். ஏதோ சாகுந்தலம் எழுதிட்டு மகாகவி காளிதாஸ் உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கிறாரு. இந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள அவர் என்ன பாடுபட்டிருக்காரு பாருங்க. 25 வயசுல இப்படி பொண்ணு வேணும், 26 வயசுல இப்படி பொண்ணு வேணும், 29 வயசுல. தப்பு கிடையாதுப்பா, தப்பே கிடையாது. அந்தந்த வயசுக்கு உரிய ஆசை வந்துதான் தீரணும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி வேணும் இப்படி வேணும் பொண்ணு வேணும்னு யோசிக்கிறோம்ல, அந்த பொண்ணும் சில ஆசைகள் வைத்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஆசைப்பட வேண்டும். நம்ம ஆசைப்படுற மாதிரி அந்த மாப்பிள்ளை அரவிந்தசாமி மாதிரி இருக்க வேண்டும், நல்ல உயரமாக இருக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், பட்டிமன்றத்தில் ஓரமாக உட்கார்ந்து பேசக்கூடாது, நடுவராக இருக்க வேண்டும், நீதிபதியாக இருக்க வேண்டும். அந்த பொண்ணுடைய ஆசை அன்னைக்கு தான்மா இருக்கு. எதுக்கே இவ்வளவு வேட்டு வைக்கிறீங்க? நான் யாரையும் ஜாட பேசுறது எனக்கு பரம்பரையிலே வந்ததுல இருந்தே நீங்க ஜாட பேசவே இல்லை. அந்தந்த வயசுக்கு ஆசைப்படணும். 15 வயசுல நல்லா படிக்கணும்னு ஆசைப்படணும், 20 வயசுல திருமணம் ஆகணும்னு ஆசைப்படணும், 25 வயசுல நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படணும், 30 வயசுல லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஆசைப்படணும். 40 வயசு வரைக்கும் ஒருத்தன் ஆசையே படலைன்னா அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காட்டணும். நீ எதுக்கு வாழ்ற? அவன் இருந்து என்ன லாபம்? ஆசையே இல்லாம என்னங்க வாழ்க்கை? இதுல வேற இந்த பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கணுமா. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனாராம், கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போனாராம், கடனை அடைக்கிறதுக்காக திரும்ப வந்தாராம். மறுபடி இந்த 2 கடன்கிற வார்த்தைக்கு இடையில ஒரு பெரிய ஆசை நிறைவேறி இருக்கு. என்ன தெரியுமா? அந்த வெளிநாட்டுக்கு போனாம்ல, அந்த கடனுக்கும் திருப்பி அடைச்ச கடனுக்கும் நடுவுல எத்தனை பேருடைய ஆசை நிறைவேறி இருக்கு தெரியுமா? 2 தம்பியுடைய படிப்பை அவர் நிறைவேற்றி இருக்கிறார், ஒரு தங்கச்சியுடைய திருமணத்தை நிறைவேற்றி இருக்கிறார், அப்பா பட்ட கடனை அடைச்சிருக்கிறார், குடும்பத்துக்குன்னு சொந்த வீடு கட்டி இருக்கிறார். அப்புறம் தான்ப்பா இங்க வந்திருக்கிறாரு. வடக்குன்னு பருத்தி மூட்டையை கொண்டு போய் குடன்ல வச்சுட்டா எப்படி? பருத்தி மூட்டை எங்கெல்லாம் சுத்தி ஒரு பருத்தி காட்டை விளைவித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். உங்களுக்கு தான் பஞ்சு டயலாக் தெரியுங்கிறதுக்கா என்னத்தை வேணா சொல்லிடலாமா? எங்களுக்கு தெரியாதா பஞ்சு டயலாக்? நான் சொல்லட்டுமா வித் யுவர் பெர்மிஷன்? நீங்க பேசுறது எல்லாமே பஞ்சு டயலாக் தான். தூத்துக்குடினா உப்பு, எதிர நீ பேசுறது எல்லாமே தப்பு. நல்ல வேளை அதோட நிறுத்துங்க. இதுல வேற கண்டுபிடிச்சிருக்கிறாரு, இல்லம் உள்ளம் புத்தர் புத்திசாலி. இல்லத்தை சாவி வச்சு போட்டலாம், உள்ளத்துக்கு என்னையா சாவி வச்சிருக்காரா இவர்? கண்டுபிடிச்சிருக்கிறாரா? சாவி எங்கேயா வச்சிருக்கீங்க? எங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். புத்தரே ஆசைகளை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவரே ஆசைப்பட்டிருக்காருங்க. அவரே ஆசைப்பட்டார் தானே. இதுதான் பஞ்சு டயலாக். அதுக்கடுத்து எங்க தாமல் சரவணன் அவர்கள் ரொம்ப அழகா, அவர் தொடக்கமே என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. நான் ரொம்ப அசந்துட்டேன். அவரோட அறிவை கண்டு நான் வியக்கேன். இந்த ஊர் அம்பாளுக்கு பேரு பாகம் பிரியாள், ஈசனை விட்டு பிரியவே மாட்டா, அது அவளுடைய ஆசை. இப்போ அம்பாளுக்கே ஆசை இருக்கிற ஒரு ஊரில் உட்கார்ந்து கொண்டு ஆசைப்படக்கூடாது என்று சொல்வது என்ன நியாயம்? அதுவும் அவர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கிறார் அந்த தம்பி. காஞ்சிபுரத்துலேருந்து தூத்துக்குடிக்கு எனக்கு தெரிஞ்சு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். கூடவே கூட ஆகலாம். பேசுறது 12 நிமிஷம். 12 நிமிஷம் பேசுறதுக்கு 10 மணி நேரம் டிராவல் பண்ணி ஏன் வரணும்? அவர் அங்கேயே பேசியிருக்கலாம்ல. எதுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து 10 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த உப்பு ஜாடிக்குள்ள உட்காந்து பேசணும்? என்ன ஆசை தெரியுமா? ஒவ்வொரு பேச்சாளராக பிறந்த எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா,
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களிலும் போய் பேச வேண்டும், தமிழர்கள் வாழுகிற எல்லா நாட்டிலும் பேச வேண்டும் என்பதுதான் ஒரு பேச்சாளனுடைய கனவு, லட்சியம், ஆசை. அந்த ஆசை பற்றி அறியலுற்றதானே இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அவர் அங்கிருந்து வர்றார். கடலூர்ல இருந்து நீந்தியே அவர் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறார். அந்த கடல்ல கிளம்பி இந்த கடல்ல வந்து இறங்கி இருக்கிறார். இந்த அம்மா புதுக்கோட்டையில இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கிறாங்க. ஏன்? நம்மளுடைய திறமையை இந்த கல்யாண மாலை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாளரத்தின் வழியாக வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை பற்றி அறையலுற்றதால் தான் இவங்கெல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. இதுல அவர் ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க, நான் அதை ரொம்ப அசந்துட்டேன். சின்ன வயசுல குழந்தைங்க கிளுகிழுப்பைக்கு ஆசைப்படுவாங்களாம். 60 வயசுல ஒரு பெரியவர் காசிக்கு போகணும்னு ஆசைப்படுவாராம். 60 வயசுல ஒரு தாத்தா உட்காந்துக்கிட்டு எனக்கு கிளுகிழப்பை வாங்கி கொடு, எனக்கு கிளுகிழப்பை வாங்கி கொடுன்னு உட்காந்து இப்படி கிளிக்கிக்கிட்டு இருந்தார். அது எவ்வளோ கேணத்தனமா. அவர் கையில வச்சாலே அது ஆடும். அவர் கையே கிளுகிழப்ப மாதிரி தான் ஆடிக்கிட்டு, அதுல வேற கிளுகிழப்பைய கொடுத்தா தலையில அடிச்சுக்குவார். 5 வயசு பிள்ளைய போய் காசிக்கு அனுப்ப முடியுமா? 5 வயசு பிள்ளை கிளுகிழப்ப தான் விளையாடணும். 60 வயசு தாத்தா காசிக்கு தான் போகணும். அதுதான் சரியான வயதிற்கான தகுந்த ஆசை. அது இருந்தா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் தானே நாங்க சொல்றோம். எல்கேஜி படிக்கிற பிள்ளை தான் ஏபிசிடி படிக்கணும். பிஇ படிக்கிற வேண்ட போய் சொல்லு ஏ சொல்லு, ஏ சொல்லு, பி சொல்லு அப்படின்னா லூசுன்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க. அவர் சொல்றது எல்லாமே வித்தியாசமா, நான் இது கேள்விப்பட்டதே இல்லை. இந்த அணியிலிருந்து இந்த ஆசைன்னு வந்துட்டாலே இவங்களுக்கு ஒரு 3 வார்த்தை கிடைச்சிருது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. உடனே தூக்கிட்டு டிடுன்னு ஓடி வந்துடுறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். 3 தலைமுறைக்கும் வாடகை வீட்டிலேயே வாழ்ற ஒரு கையளவு கூட நிலம் இல்லாத ஒருத்தனை பார்த்து மண்ணாசை கூடாதுன்னு சொன்னா அது எப்படிங்க நியாயமாகும்? ஒரு நகை கடையில வேலை பார்த்துட்டு 1 கிராம் நகை கூட வாங்க முடியாம கவுரிங் செயின் போட்டுட்டு அங்க வேலைக்கு போற அந்த பிள்ளைகிட்ட போய் பொன்னாசை கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா? 35 வயசாகியும் தனக்குன்னு ஒரு பொண்ணு அமையாம நொந்து போய் கிடக்கிற 90s கிட்ஸ்கிட்ட போய் பெண்ணாசை கூடாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்லைங்க. தேவையான நேரத்தில் தேவைப்படுகிற ஆசை தான் வாழ்க்கையின் பலம். அந்த ஆசை இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. அதனாலதான் வேதாத்ரி மகரிஷி இந்த 3 ஆசையை வச்சே ஒரு கவிதை எழுதினாரு. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவது ஏன் மூவாசை, மதி கொண்டே பயன் கொள்வோம்னர். மதி கொண்டவர்களுடைய ஆசை வாழ்க்கையின் பலமாக இருக்கிறது. மதி இல்லாதவர்களின் ஆசைதான் பலவீனமாக போகிறது. இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டான்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்கய்யா, இருக்காருங்க, ஒரு வழிய விளையாட்டு வீரர். அவர் வாழ்க்கையில ஒரு வரி எழுதியிருக்கிறாரு. என்னை பார்த்து சொன்னாங்க, ஏழை ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார்கள், அதனால் நான் பேராசைப்பட்டேன், வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். உலகம் உங்களை பார்த்து உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படணும். உன்னால ஒரு சிங்கிள் ரன் கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னா 6 அடிக்கிறதுக்கு ஆசைப்படணும். உன்னால 35 மார்க் கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னா 95 மார்க் எடுக்கிறதுக்கு ஆசைப்படணும். உன்னால 10 காசு கூட சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னா 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சு காட்டுவேன்னு ஆசைப்படணும். அம்மால முடிகிற எல்லா தேவைகளையும் ஆசையினால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நடுவர் அவர்களே, நான் அதிகம் பேச ஆசைப்படவில்லை. இல்ல இவ்வளவு நேரம் பேசினதே அதிகம்னு நீங்க நினைக்கிறீங்க. நம்ம தூத்துக்குடியில பேசுறோம். இங்க ஒரு இளைஞன் இருக்கிறார் இந்த ஊர்ல, அவருக்கு பிரதமர் ஃபோன் பண்ணி பேசுறார், அவரை பாராட்டுறார். இந்திய சுதந்திர தின விழாவுக்கு இங்க இருந்து அவளை வர சொல்லி வரவேற்கிறார். என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? அந்த மனிதர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பொன் மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு மனிதன், இந்த தூத்துக்குடியை சேர்ந்தவர், ஒரு சலூன் கடை வச்சிருக்கிறார் சார். சலூன் கடைக்கு முடிவெட்ட வர்றவங்க மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை, இந்த நேரத்தையும் இவங்க மொபைல் பார்த்து செலவழிக்கிறாங்க. ஒரு புஸ்தகம் படித்தா எவ்வளோ நல்லா இருக்கும், புஸ்தகம் படித்தா அறிவு வளரும், மனசு விசாலமாகும், ஏன் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு யோசனை வருது. அந்த இடத்துல ஒரு லைப்ரரி வைக்கணும்னு ஆசைப்படுறார். ஒரு சின்ன இடத்த அந்த சலூனில் ஒதுக்கி ஒரு லைப்ரரியை அமைக்கிறார். அந்த புக்கு படிக்கிறவங்களுக்கெல்லாம் 30% தள்ளுபடி தர்றார். முகம் திருத்த வருபவர்களின் அகம் திருத்தி அனுப்புகிறார். விஷயம் டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. பிரதமர் அவரை கூப்பிட்டு பாராட்டுறார். இது ஒரு எளிய மனிதனின் அழகான ஆசை இந்த தூத்துக்குடி மண்ணின் பெருமையாகவே மாறி இருக்கிறது என்றால் இது உங்களுக்கு பலமா பலவீனமா? இன்னொரு மனிதர் வாவு சிதம்பரம் ஐயாவை சொல்லாம போக முடியுமா? பிரிட்டிஷ்காரன் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தான், எதுக்காக இந்தியாவுக்குள்ள கால் வச்சான்?
வணிகத்தை வைத்து தானே உள்ள வந்தான். அதே வணிகத்தால் அவனை திருப்பி அனுப்ப வேண்டும், திருப்பி அடிக்க வேண்டும் நினச்சி இந்த கடலில் தாங்க அவர் கப்பல் விட்டார். சொந்தமாக கப்பலோட்டிய தமிழன்னு பேர் வாங்கி கப்பல் விட்டார். ஆனால் அந்த ஆசை முழுமையாக நிறைவேறலை, அவர் இறந்து போயிட்டார். ஆனால் இன்னைக்கு அதே இந்திய பெருங்கடலில் போய் பாருங்க, எத்தனை இந்தியர்களின் கப்பல்கள், எத்தனை தமிழர்களின் கப்பல்கள், எத்தனை தூத்துக்குடிக்காரங்களுடைய கப்பல்கள் அணிவகுத்து நிற்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு மனிதரின் ஆசை அவர் இல்லாவிட்டால் கூட நிறைவேறும் என்று அந்த ஆன்மா நிரூபித்திருக்கிறது என்றால், நல்ல ஆசை இந்த வாழ்க்கையின் தேசத்தின் பலமாக இருக்கும். ஐயா ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இறக்க போகிற ஒரு மனுஷன்ட்ட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்கல்ல. ஏன் அப்படி கேட்குறாங்க? மரண தருவாயில் கூட ஒருவன் நிறைவேறாத ஆசைகளோடு மரணிக்க கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் நம்பி இருக்கிறார்கள். அப்போ வாழும் காலத்தில் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிற மனிதனுடைய வாழ்க்கை தான் பலம் நிறைந்த வாழ்க்கை. அந்த ஆசைதான் உயிர் இயற்கை, ஆசைதான் மனிதனின் நகர்வு, ஆசைதான் முன்னேற்றத்தின் ஏணி, ஆசைதான் வெற்றியின் படிக்கட்டு, ஆசைதான் மனிதனின் பலம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக பேசுகிறாங்க இல்லையா திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள், அவர்களுக்கு உங்கள் சார்பிலே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கொஞ்சம் யோசிக்கிறோம், இது ஒரு நல்ல தலைப்பு. ஆசை என்பது எங்கே நிற்கும்? ஏதாவது ஒரு எல்லை இருக்கா? அது எப்போது ஒரு விலங்காக நம்மை கவ்விக்கொள்ளுகிறதோ அப்போது மனித மனம் நல்லதை நோக்கி நகராது. அதனால தான் அருணகிரிநாதர் ஆசா நிகழம் துகளாகிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவேனார். ஆசை என்கிறது ஒரு விலங்கு, அது தூளானது போதுதான் இறைவனை உணர்கிற அந்த அனுபூதி, அந்த உணர்வு, அந்த அனுபவம் கிடைக்கும். அப்படின்னா ஆசை என்பது இறைவனை நோக்கிய யாத்திரையில் உங்களை பின்னுக்கு தள்ளுகிறது. அது பலவீனம்ன்றது சரிதானே? அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு. கீதையில் சாங்கிய யோகம்னு 2வது பார்ட் இருக்கு. இந்த சாங்கிய யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்றது, ஐம்புலன்களை பற்றியே தியானிக்கிற ஒருவனுக்கு முதலில் அந்த புலன் உணர்வை பற்றிய பற்றுதல் வரும். பற்றுதலில் இருந்து ஆசை பிறக்கும். ஆசை நிறைவேறாத போது கோபம் வரும். கோபம் வந்தால் குரோதம் வரும். குரோதம் வந்தால் மனம் பிறண்டு போகும். அவன் தவறான வழிக்கு போவான். புத்தி நாசம் வரும். இதனால் மனிதனுக்கு அழிவு வரும் என்பது கீதையின் வாக்கு. இதைத்தான் ரொம்ப எளிமையாக கண்ணதாசன் அவர் சொன்னார்ல, ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். இது கீதையின் சின்ன சாரம் தான். ராமகிருஷ்ணன் சொன்ன ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார். துறவிக்கு ஒரு சின்ன ஆசிரமம் இருந்தது. அவர் முதல்ல துறவியாக மரத்தடியில் இருந்தார். மரத்தடியில் மழை பெய்யுது ஒழுகுதுன்றதுக்காக ஒரு சின்ன ஆசிரமம் கட்டினார். ஆசிரமத்தில் தூங்கி எந்திரிச்சார். உண்மையிலேயே துறவி அவர். ஆனால் அங்கே எலி தொந்தரவு வந்தது, பெருச்சாலி வந்தது. பெருச்சாலியை பிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணார், பூனை ஒன்று வாங்கினார். பூனை வளர்க்க ஆரம்பித்தார். பூனை வளர்க்க ஆரம்பித்தோடனே பூனைக்கு சாப்பாடு வேணும்ல, பால் தரணும்னு ஒரு தேவை வந்தது. பாலுக்கு என்ன செய்வது, ஒரு பசுமாடை வாங்கி கட்டினார். பசுமாடு இப்போ பால் தருது. எலியை ஒழிக்க பூனை, பூனைக்கு சாப்பாட்டுக்கு பசுமாடு. இப்போ பசுமாடை யார் பார்த்துக்கிறது? ஒரு பொண்ணை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சார். எதுக்கு? பசுமாட்டை பார்த்துக்கிறதுக்கு. ஒரு வருஷத்தில் பிள்ளைக்குட்டியோட ஆசிரமத்தை வீடாக மாற்றிட்டார். மனுஷன் மனசில் இந்த ஆசை வந்தால் அது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, பாப்பையாஸ் அவர் சொல்லி தான் நான் அதை கேட்டிருக்கிறேன். டீக்கடைகள் எப்படி இங்கே வந்தது? மதுரையில் நாங்கள்லாம் இருக்கிற பகுதி மெஜிரா கோட்ஸ், மதுரை ஹார்வி மில் ஏரியா. ரொம்ப வருஷம் முன்னாடி 1940-50களில் வெள்ளைக்காரங்க திடீர்னு காலையில் வந்து டீ ரெடி பண்ணி, மில்க் டீ, பால் டீ போட்டு அந்த பகுதியில் போகிற வர்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 1 வாரம் 2 வாரம் ஊற்றிருக்கிறான் ஓசியில். அது வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சா நீராகாரம் சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் டீயில் ஒரு டேஸ்ட் வந்துடுச்சு. 1 வாரம் 10 நாள் கழித்து அவங்க வர்றதை நிறுத்திட்டு டீ கடைய ஆரம்பிச்சிட்டாங்க.
சாப்பிட்டு பழகின நாக்கு டீயை தேடி போனது. அப்படித்தான் இந்த ஊரில் டீ அறிமுகம் செய்யப்பட்டது. ரொம்ப முன்னாடி எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கு. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும், ஆசையில்லா மனிதன் தன்னை துன்பம் எங்கே நெருங்கும், பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும், பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. இன்னும் ஆசைப்பட்டால் நீங்கள் எங்கே போவீங்க? பிறர் சிரிக்க வாழப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதிசங்கரர் தன்னுடைய பொன்மொழிகளில் ஒன்று சொல்லியிருக்கிறார். பார்வையற்ற ஒருவனை விட மிகவும் பார்வையற்றவன் யார்? ஆசைப்படுகிறவன் தான் இந்த உலகில் பார்வையற்றவன். இது ஆதிசங்கரர் சொன்னது. ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள் இருக்கு. அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. இந்த அவான் இருக்குல்ல, ஆசை, அது யார்கிட்ட இருக்கோ அவனையே வஞ்சிக்கும், அவனுக்கு அது விரோதி. அதனால் ஆசையை கண்டு அஞ்சுகிறாய் இல்லையா, அதற்கு பேர் தான் தர்மம். இது திருக்குறள் சொல்லுது. அதனால் ஆசையை பலவீனமே அப்படின்னு பேசினாங்க இல்லையா இந்த 3 பேரும். அவங்க பேசினது எனக்கு என்னவோ சரி என்று தான் படுகிறது. உலகத்தில் ஷேரில் பணம் போட்டு பெரும் கோடீஸ்வரர் ஆனவர் யார்? வாரன் பஃபெட். அவர் சொல்கிறாரு, எல்லோரும் பயப்படும் போது நீ பேராசைப்படு, எல்லோரும் பேராசைப்படும் போது நீ பயப்படுன்ற. எவ்வளவு கான்ட்ரடிக்ட் பாருங்க. எல்லாரும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட பயப்படுறாங்க. இப்போ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ நிறைய வாங்கி வை. எல்லாரும் வாங்கணும்னு ஆசைப்படும் போது நீ வாங்காத, பயப்படு அப்படின்றாரு. அப்படின்னா அந்த பேராசைன்றது பணம் சேருவதற்கான ஒரு மூலதனம் மாதிரி தானே இருக்கு இல்லையா? இட் கிவ்ஸ் யூ சம் கைண்ட் ஆஃப் அ டைரக்ஷன். ஆசையே இல்லைன்னா என்ன ஆகும்? ஐன்ஸ்டீன்கிட்ட கேட்டாங்க, இந்த வாழ்க்கையை பற்றி ஏதாவது சொல்லுங்க. வாழ்க்கை என்பது சைக்கிள் ஓட்டுவதை போல எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் கீழே சாய்ந்து விழுந்து விடுவோம். கிருஷ்ண பரமாத்மா நிறைய சொல்லியிருப்பார். மாதங்களில் நான் மார்கழி, காலங்களில் நான் வசந்தம், போர் வீரர்களில் நான் ராமன், அப்படி நிறைய சொல்லியிருப்பார். ஒரு வரி சொல்கிறாரு, உயிர்களிடத்து தர்மத்துக்கு முரண்படாத காமமாக நான் இருக்கிறேன்றார். இந்த வரி ரொம்ப யோசிச்சு பாருங்க. காமம்ன்றது ஆசை, காமத்து பால்னா இன்பத்து பால். உயிர்களிடத்து தர்மத்துக்கு முரண்படாத காமமாக நான் இருக்கிறேன். இது பரவாயில்ல, விளையாட்டுகளில் நான் சூதாட்டமாக இருக்கிறேன்றார். இது கிருஷ்ணர் வாக்கு. அது எப்படி சூதாட்டமாக இருக்க முடியும்? விளையாட்டுகளில் இன்னும்னு சொல்ல தூண்டுவது எது? சூதாட்டம் தான். அதுவாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணரே சொல்வார் என்றால், எல்லா இடத்திலும் முயன்று பார் என்கிற சிந்தனையை காலந்தோறும் சொல்லி இருக்கிறார்கள். நம்ம ஊரில் இப்போ பஸ் நிறைய போகுது. முதல்ல சென்னை ராஜதானின்ற மெட்ராஸ் பிரசிடென்சியில் பஸ் கம்பெனி எப்போ வந்தது யாருக்காவது தெரியுமா? முதல்ல வந்தது டிவிஎஸ் பஸ் கம்பெனி. டிவி சுந்தரம் ஐயங்கார். அவர் அடிப்படையில் ஒரு வக்கீல். கொஞ்ச நாள் ரயில்வேல வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் ஒரு பேங்கில் மதுரையில் இருந்தார். ஆனால் அவருக்குள்ள பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசை இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் ரோட்டில் குதிரை வண்டி மாட்டு வண்டி தவிர எதுவும் போகாது, தார் சாலைகளே கிடையாது. அப்படி ஒரு உலகம் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. அவர் யோசித்தார், பஸ்ஸுன்னு ஒன்று கொண்டு வருவோம். அந்த காலத்தில் கல்கத்தாவில் தான் பஸ்ஸு ஓடிச்சான். அவர் போய் புதுக்கோட்டை மன்னர்கிட்ட தான் போய் ஒரு டீல் வச்சுக்கிட்டார், அக்ரிமெண்ட்டு. நான் பஸ்ஸு விடுறேன், பஸ்ஸு போகிற பகுதிகளில் ரோடு போட்டுறேன், வரி மட்டும் போடாதீங்க அதிகமானு சொல்லி டிவிஎஸ் ஐயங்கார் அவர் கொண்டு வந்தது தான் பஸ்ஸு. முதல்ல நம்ம ஊரில் பஸ். மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் 3 ஊருக்கும் அவர் பஸ் விட்டார். இந்த ஊருக்காரங்க தான். அதை விட பஸ்ஸு கொஞ்ச நாள் ஓட்டின உடனே கார் பிஸ்னஸ் பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கு. கார் விற்கிறது அப்போல்லாம் வெளிநாட்டுக்காரு தான். நம்ம ஊர் ஜமீன்தார்கள் எல்லாம் குதிரை வண்டி, பெரிய பெரிய சாரட்டில் போகிறவங்க. இவர் என்ன பண்ணுவாரா, அவர் கம்பெனியிலேருந்து ஒரு ஆளை, ஒரு டிரைவரையும் ஒரு காரையும் கொடுத்து ஜமீன்தார் வீட்டில் போய் வண்டியை நிறுத்திட்டு
10 நாளைக்கு இவன் உங்ககிட்டயே இருப்பான். எங்கே போனோம்னாலும் இந்த வண்டியில் போங்கன்னு சொல்லிட்டு சாரட்டையும் குதிரையும் ஓட்டிட்டு வந்துடுவாராம். நிஜமாக நடந்தது இல்லை. 10 நாள் இந்த ஆள் கம்பீரமாக காரில் போனவர் 10 நாள் கழித்து காரை எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை காசு கொடுத்து வாங்கிறேன்னு வரான். ஆசையை தூண்டினால்தான் வணிகம் வளரும் என்பதை அன்றைக்கே செய்து காட்டியவர் டிவிஎஸ். தமிழ்நாட்டில் ஓடுகிற தேர்களில் ரொம்ப பெரிய தேர் ஒன்று இருக்குது. எந்த ஊர் தேர்ன்னு தெரியுமா? திருவாரூர் ஆழித்தேர். அது முசுகுந்த சக்கரவர்த்தியால் உருவானதுன்னு சொல்லுவாங்க. இந்திரன்ட்ட இருந்து கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. 10 சக்கரம் கொண்ட தேர். அதில் தான் தியாகேசர் வருவாராம். தியாகராஜர் அதில் வர்ற காட்சியை பார்த்து அந்த ஊரே பெருமைப்படுமா. 1926 ஒரு நாள் திடீரென்று அந்த தேர் தீப்பிடித்தது. என்ன காரணம்னு யாருக்கு தெளிவாக தெரியல. வான வேடிக்கையிலிருந்து போய் தீ பற்றியதுன்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பலகார கடையிலேருந்து எண்ணெய் ஏதோ வெடித்து தீ வந்ததுன்றாங்க. அப்போ அந்த காலத்தில் கேஸ் எல்லாம் இருந்திருக்காது, எப்படியோ தீ பிடிச்சிருச்சு. 3 நாட்கள் அந்த தீ எரிந்ததாம். அதை பார்த்த திருவாரூர் மக்கள் நெஞ்சில் அடித்து நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டுருக்குறாங்க, கதறி இருக்கிறாங்க. இப்போ இருந்த கவர்மெண்ட் வெள்ளைக்காரங்க, அவனுக்கு தேர் போனான்னா கார் போனான்னு அவன் கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த ஊரில் எழிலூர் சுப்பராய வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாராம். ஒரு சாதாரண ஆசிரியர். அவர் போய் கோயிலில் ஒரு நாள் வழிபட்டு தியாகேசரை வழிபட்டுட்டு வாசலில் வந்து நின்று அந்த தேர் எரிஞ்ச சிதிலத்துக்கிட்ட நின்று கதறி அழுதாராம். இந்த தேர் மீண்டும் கட்ட வேண்டும், இது ஓட வேண்டும் அப்படின்னு எல்லாம் கத்தி கதறி இருக்கிறாரு. ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, யோ சோழ மன்னனால் கட்ட முடியும், அரசன் கட்டக்கூடியதை நீ ஒரு ஆசிரியன் எப்படி கட்ட போகிறான்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு இந்த தேர் ஓடணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கிறது. காஞ்சி பெரியவர்கிட்ட போய் ஒரு காணிக்கை வாங்கினாராம். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, தேரை ஓட்ட போகிறேன்னு சொல்லி காணிக்கையை வாங்கிட்டு அவர் வந்திருக்கிறாரு. 1 வருஷம் கையில் சின்ன ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு திருவாரூர் சுற்றி வந்திருக்கிறார். பல இடங்களுக்கு போயிருக்கிறார், போய் வசூல் பண்ணியிருக்கிறார். 1 வருஷத்தில் அந்த காலத்தில் 75,000 ரூபாயை அவர் அந்த உண்டியலில் சேர்த்திருக்கிறார். 1 வருஷம் பாலக்காடு பக்கம் போய் தேடி தேடி கெஞ்சி தேருக்காக மரம் கொடுங்கன்னு இருந்த காசெல்லாம் வச்சு கொடுத்துருக்கிறார். 2 வருஷம் தேரை கட்டியிருக்கிறாங்க. நின்ற தேர் 1930 மீண்டும் அதே 10 சக்கரங்களோடு உலா வந்தது, தியாகேசரை சுமந்தபடி. அப்படின்னா ஒரு ஆசிரியரின் ஒரு ஆசை சொல்லி கொடுக்கறது இல்லை, தேர் ஓட்டுறது. மன்னன் செய்யக்கூடியதை ஒரு ஆசிரியனால் செய்ய முடியுமா? முடியும். இவங்க ஒரு செய்தி சொன்னாங்க, நம்ம ஆசையெல்லாம் பிள்ளைகள் மேலே திணிக்கிறோம். சிங்கார வேலனே தேவா பாட்டு கேட்டிருக்கீங்களா? அது அந்த காலத்தில் அவ்வளவு பாப்புலரான சாங். அதுக்கு நாதஸ்வரம் வாசித்தவர் காரைக்குறிச்சி அருணாசலம். காரைக்குறிச்சின்றது திருநெல்வேலி பக்கம் இருக்கிற ஊர், அம்பாசமுத்திரம் போகிற வழியில் அந்த ஊர் இருக்குது. அவர் எப்படி நாதஸ்வரத்துக்கு வந்தார்? அவர் குடும்பம் நாதஸ்வரம் வாசிக்கிற அந்த மரபில் வந்த குடும்பம் இல்லை. காரைக்குறிச்சியில் அவங்க அப்பா பேர் பலவேசம் பிள்ளை. இந்த பலவேசம் பிள்ளை ஒரு பண்ணையார் வீட்டில் நெல் அளக்கிற கணக்காளராக இருந்தார். நெல் அளக்கிறது. பண்ணையார் வீட்டில் ஒரு பெரிய கல்யாணம். கல்யாணத்துக்கு நாதஸ்வரம் வாசிக்க கூரை நாடு நடேச பிள்ளைன்னு ஒருத்தரை கூப்பிட்டுருக்குறாங்க. கூரை நாடு நடேச பிள்ளை தான் கல்யாணத்தில் நாதஸ்வரம் வாசிக்கணும். பண்ணையார் கெடுபிடியான ஆள், யாராவது தப்பு பண்ணால் சவுக்கால் அடிப்பாராம். ஊரில் அவர் வச்சதான் சட்டம். ஆனால் அந்த பண்ணையார் இந்த நாதஸ்வர வித்வான் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கை கட்டி நின்னாராம். மாப்பிள்ளை அழைப்பு தொடங்கணும், பெரியவங்க வந்து வாசிக்கலாம். அவர் கொஞ்ச நேரம் கழித்து வரேன், சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன், போங்க. எப்படியாவது பெரியவங்க இங்கே வரணும்னு கை கட்டி நின்னாராம். அப்போது அங்கே இருந்த பலவேசம் பிள்ளை அவர்கிட்ட வேலை பார்க்குறவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு. என்னையா இது, ஊரையே ஆளுகிற பண்ணையார் ஒரு கலைஞன் பின்னாடி கைகட்டி நிற்கிறான்னா அந்த கலை எவ்வளவு பெருசு, இந்த கலையை நான் கற்றுக்கணும் அப்படின்னு இவர் போயிருக்கிறாரு. யார்? பலவேசம் பிள்ளை. அப்போவே அவருக்கு பையன் பெரிய பையன், இவருக்கு 50 வயசு இருக்கும் போல.
அப்போ அந்த நாதஸ்வர வித்வான் கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்துறியோ, இனிமேல உனக்கு நாதஸ்வரம் வராது, கிளம்புன்ட்டாராம். அப்போ பலவேசம் பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, நான் நிமிர்ந்து நிற்க முடியாத என் பண்ணையில் என் பிள்ளை நாதஸ்வரக்காரனாக நிமிர்ந்து நிற்பான் அப்படின்னு அருணாச்சலம் என்கிற தன் மகனை அவர்கிட்ட போய் படிக்க வச்சாராம். அப்படி படித்து கற்றுக்கொண்டு நாதஸ்வரத்திலே ராஜரத்னம் பிள்ளையின் சீடராக வந்தவர் தான் காரக்குறிச்சி அருணாச்சலம். அவங்க அப்பா பண்ணையார் முன்னாடி கைகட்டி நின்னார். ஆனால் ஒரு காலத்தில் காரக்குறிச்சி அருணாச்சலமும் பண்டித நேருவும் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிமெண்ட் ஆலையின் திறப்பு விழாவில். அப்போ நேருஜி மேடையில் சொன்னாராம், இங்கே வந்திருக்கிற கூட்டம் எனக்காக வந்ததல்ல, காரக்குறிச்சி நாதஸ்வரத்துக்காக வந்தது. எவ்வளவு பெரிய உயரம்! அப்பாவின் ஆசையை ஒரு பிள்ளை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த ஊரில் ரொம்ப நல்லா சொன்னாங்க, 1906 சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆசைப்பட்டு தொடங்கினார். அன்றைக்கு தேவை 10 லட்சம் ரூபாய், 40,000 பங்குகள், 40,000 ஷேர்ஸ் ஆஃப் 25 rupees ஈச். அப்படி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. SS காலியோ, SS லாவோ ரெண்டையும் உருவாக்கி பிரெஞ்சு கப்பல்களை போய் வாங்கிட்டு வந்தார். வாங்க போகும்போது தன் மகன் இறந்து போனான் என்ற நிலையிலும் பம்பாயிலிருந்து அவர் வரவே இல்லை. வெள்ளைக்காரனை, வணிகத்தால் நுழைந்தவனை வணிகத்தால் விரட்டுவோம் என்ற ஒரு ஆசையோடு வந்தவர் வ.உ. சிதம்பரம். 1936 நவம்பர் 18 அவர் காலமாகிறார். கடைசியில் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்றமது அன்னை கை விலங்குகள் போகும் என்ற பாடலை கேட்டபடி அவர் கண்களை மூடினார். அன்றைக்கு அவர் சொன்னது இதுதான், சுதந்திர இந்தியாவை பார்க்காமல் போகிறேனே என்ற கவலையோடு தான் கண்களை மூடினார். அன்றைக்கு அவர் பார்க்காமல் போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இருக்கிற தூத்துக்குடி துறைமுகம் VOC போர்ட் என்று தான் அழைக்கப்படுகிறது. அப்படின்னா எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதனின் ஆசை காலங்களை தாண்டி வாழ்கிறது என்றால் பலம்தானே என்று இவர்கள் சொன்னதை அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மகாபாரதம் தோன்றியது எப்படின்னு ஒரு சின்ன கதை இருக்கு. அந்த கதையும் லேசாக தெரிஞ்சுக்கங்க. ஜனமே ஜெயன் அப்படின்னு ஒரு அரசன், அவன் தன்னுடைய தந்தையினுடைய பரீட்சித் மகாராஜா, அவன் விஷப்பாம்பால் தீண்டி மரணமடைந்தான் என்பதற்காக பாம்புகளை அழிக்கிறதுக்கு ஒரு சர்ப்ப யாகம் ஒன்று பண்ணுறான். உலகம் முழுக்க ஆசையின் அடையாளம் எதுன்றீங்க? பாம்பு தான். ஆதாம் ஏவாளிடம் ஆசையை தூண்ட போனது எது? பாம்பு தான். நம்ம உடம்புலையுமே குண்டலினி சக்தியை பாம்பு வடிவத்தில் தான் சொல்லுவாங்க. ஆசை என்பது அடையாளம் பாம்பு தான். பாம்புகளையெல்லாம் அழிக்கணும்னு அவன் போனானாம். கடைசியில் எல்லா பாம்புகளும் வரும்போது அந்த பாம்புகளின் அரசனாகிய தட்சன் என்கிற பாம்பு வரும்போது அங்கே ஒரு இளைஞன் அவன் சொல்லியிருக்கிறான், இல்லை, நான் இந்த யாகத்தை நடத்துவதற்கு உதவி இருக்கிறேன், எனக்கு தட்சணையாக ஆஸ்திகன் என்கிற அந்த இளைஞன் இந்த பாம்புகளுக்கு உயிர் கொடு அப்படின்னு கேட்டானாம். அப்போ பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு. அவன் உயிர் கொடுத்துட்டா யாகம் நிறைவேறலை. இப்போ வியாசர் அங்கே வந்தார். அப்போது ஜனமே ஜெயன் வியாசர்கிட்ட கேட்குறான், இவன் செய்தது சரியில்லையே அப்படின்னு. இப்போ அவர் சொன்னாராம், இல்லை, உலகத்திலே ஆசை என்பது அழிந்து போனால் இயக்கமே நின்று போகும். ஆசை இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் மேலே மேலே நடக்கும். அவன் செய்தது சரிதான். நீ பாம்புகள் அத்தனையும் அழித்திருக்கக்கூடாது, ஆசை இருக்க வேண்டும். மனித சங்கிலி மட்டுமல்ல, உயிர் சங்கிலி அருந்து போகாமல் இருப்பதற்கும் ஆசைதான் அடிப்படை, அது இருந்தே ஆக வேண்டும்னு அவர் சொன்னாராம். அப்படின்னா ஆசை பலமா பலவீனமா? ஒரே வரி, எது பலமோ அதுதான் மனிதனுக்கு பலவீனம். அதான் உண்மை. அளவோடு இருக்கிற வரை ஆசை பலம், அளவுக்கு மீறும் போது ஆசை பலவீனம். அளவோடு இருக்கிறது எப்போ, அளவுக்கு மீறுவது எப்போ, அவரவர் முடிவு செய்ய வேண்டியது. நல்ல ஆசைகள் மனிதனை வளர்க்கும், கட்டுப்பாடற்ற ஆசைகள் மனிதனுக்கு பலவீனமாக இருக்கும். பலம் என்றும் பலவீனம் என்றும் இதை பிரிக்கக்கூடாது. ஆசைகள் உங்களோடு தான் இருக்கின்றன, இருக்கட்டும், நல்ல ஆசைகளாக மாற்றுங்கள்.
சமய சிந்தனையில் தர்மப்படி வாழுங்கள். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழுமில்லை என்று வள்ளுவர் சொன்னார். அப்படி அறத்தின்படி வருவதை எப்போது செய்கிறோமோ அப்போது ஆசை பலம். அறம் இல்லை என்றால் ஆசை பலவீனம். பலவீனமான ஆசையை தவிர்த்து ஆசையை பலமாக கொண்டால் வாழ்க்கையில் உயரலாம் என்று சொல்லி இந்த கட்சிக்கு தீர்ப்பு சொல்லாமல் தீர்ப்பை உங்களிடம் விட்டு விடுகிறேன். உங்கள் ஆசைகளை பற்றி இரவில் யோசியுங்கள். இது சரியா, இது தேவையா என்று. தேவை என்று உங்கள் உள்மனம் சொன்னால் அது பலம். தேவை இல்லை என்று எப்போது அதை எச்சரிக்கிறதோ அது உங்களின் பலவீனம். நன்றி, வணக்கம்.